பைபிளில் இதை என்ன பற்றி சொல்லியிருக்காங்க பார்த்தீங்கன்னா, பைபிளில் எந்தெந்த வசனத்தில் சொல்லியிருக்காங்கன்னு வசனத்தை ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். ஓசையா 14:8 சொல்லியிருக்காங்க தேவதாரு மரத்தை பற்றி. ஏசையா 55:13 சொல்லியிருக்காங்க. அடுத்தது 1 ராஜாக்கள் 6ஆம் அதிகாரம் 34வது வசனத்தை சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாதபடி 2 சாமுவேல் 6:5 சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் தேவதாரு விஷயத்தை பற்றி சொல்லியிருக்காங்க. சரி, ஏன் இந்த மரத்தை பற்றி ஏன் பேசிகிட்டு இருக்கோம்? மரத்துக்கும் நிறைய பைபிளில் பார்த்திங்கன்னா கிச்சிலி மரம், ஒலிவு மரம், தேவதாரு விருட்சம், இந்த பாய் மரம், புன்னை மரம், அப்புறம் என்ன மரம்லாம் உங்களுக்கு தெரியும்? கேதுரு மரம், வேறு சீத்த மரம் இருக்கும், ஒலிவு மரம் இருக்கும். நிறைய மரத்தை பற்றியே பைபிளில் நிறையா நம்ம படிக்கலாம். ஏன் அப்படி படிக்கிறோம்? வளரக்கூடியது, அப்புறம் பலன் கொடுக்கும். அப்புறம் ஏன்னா பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு சிருஷ்டிப்பில் மரத்தில் தான் பாவ ஆரம்பிச்சிட்டு இல்லைங்களா? அந்த மரத்தில் இருக்க நன்மை தீமை கறி புசிக்காதுன்னு சொன்னாங்க. ஜீவவிருட்ச கனி இருக்குது, அதை புசிக்கலை. என்ன செஞ்சாங்க? நன்மை, அதில் பாவம் ஆரம்பித்து எதில் முடிஞ்சுது? சிலுவை மரத்தில் தான் முடிஞ்சுது. அதனால் மரத்தை பற்றி நானே யோசிச்சுருந்தேன், ஏன் மரத்தை பற்றி நிறையா சொல்லியிருக்காரு. நாங்கள் சீத்த மரத்தெல்லாம் பைபிள் கிளாஸில் படிக்கிறப்ப பார்த்திங்கன்னா அது முள்ளான மரம், ஆனால் அது எப்படிலாம் பயன்படுச்சுன்னு எங்களுக்கு நடத்தினாங்க. அப்போ ஒவ்வொரு மரத்தை பற்றி ஏன் ஆடு சொல்லணும், ஏன் வச்சுருக்கணும், அதை தனிமையாக அதை மகிமைப்படுத்தி ஏன் சொல்லணும்னா, மரத்துலேருந்து தான் பாவம் தொடங்குனுச்சு, மரத்தில் தான் அந்த பாவம் முறிக்கப்பட்டுச்சு. அப்போ மரத்தை ஆண்டு என்ன செய்யலை, மரத்தை எவ்வளோ மேன்மையாக வச்சுருக்காரு, அதை காட்டி நம்மளை எவ்வளோ மேன்மையாக வச்சுருக்காருன்னு தான் நம்மளை ஆராய்ந்து பார்க்கணும். அப்போ இந்த மரத்தை பற்றி என்ன அக்கா அன்றைக்கி ஒலிவு மரம் எடுத்தாங்க, இன்றைக்கி கேதுரு மரம் எடுக்கிறாங்க, இன்றைக்கி தேவதாரு மிருஷம் அப்படின்னு இல்லை. மரத்தில் தொடங்கினதை மரத்தில் தான் முடிக்கணும். அப்போ அதனால தான் இந்த பிரசங்கத்தை எனக்கு ஆண்டவர் கொடுத்தாருன்னு தெரியல. அப்போ முதலாவது வசனம் படிப்போம். ஓசையா 14:8. ஓசையா 14:8 பக்கம் எடுத்தவங்க சொல்லுங்கள். ஓசியா 14 படிங்க. 8ஆம் வசனம் படிங்க. இனி எனக்கும் விக்கிரகங்களுக்கும் என்ன என்று ஏப்ராயிம் சொல்லுவான். நான் அவனுக்கு செவி கொடுத்து அவன் மேல் நோக்கமாய் இருந்தேன். நான் பச்சையான தேவதாரு விருட்சம் போல் இருந்தேன். போதும். எப்படி இருந்தாங்களா? யார் அப்படி இருந்தாவா? ஏசப்பா இருக்காங்க, கர்த்தர் இருக்காங்க. நான் பச்சையான தேவதாரு விருட்சம் போல இருக்கிறேன்னு சொல்கிறாங்க. அப்போ பச்சையான தேவதாரு விருட்சம்னா பச்சை மரம் இல்லையா? பட்டை மரம் கிடையாது. அது எப்படி இருக்கான்? பச்சையாக செழிப்பாக நல்லா இருக்குது. அப்போ அந்த பச்சையான செழிப்பான அந்த மரமாக இருக்கணும்னா நான் அப்படி இருக்கிறேன், அப்போ நீங்கள் எப்படி இருந்தால் அதுமாரி ஆகலாம். அந்தமாரி தான் நம்மளுக்கு இந்த காரியத்தை சொன்னார். அதில் அந்த முதல் வரியை படிங்களேன். ஹல்லேலூயா. இனி எனக்கும் விக்கிரகங்களுக்கு என்ன என்று கேள்வி யாரெல்லாம் கேட்கலாம்? இனி எனக்கும் அசுத்தத்துக்கும், எனக்கும் அவிசுவாசத்துக்கும், எனக்கும் உலகத்தாருக்கும் சம்பந்தம் கிடையாதுன்னு கேள்வி கேட்பாங்க. சொல்லுங்க, ஏன் உலகத்தாரோட பேசக்கூடாதா? உலகத்தாரோட செய்யக்கூடாதா? உலகத்தாரோட மிங்கிளாகி போயிடக்கூடாது? அப்புறம் எப்படி அவங்கள ஆதாயப்படுத்துறது அப்படிலாம் கேட்குறாங்க. இங்கே சொல்கிறாங்க, நீங்கள் பச்சையான தேவதாரு விஷயம் போல் இருக்குன்னா நான் இனி எனக்கும் விக்கிரகங்களுக்கும் என்ன என்று கேள்வி கேட்கணும். யாரை? ஏசப்பா கேட்கக்கூடாது, நம்மளை கேட்டுக்கணும். எனக்கும் அவங்களுக்கு என்ன, அவங்களுக்கு எனக்கும் எதுவுமே கிடையவே கிடையாது. நான் வேறு பிரிக்கப்பட்டவள். நான் இப்படி தான் இருக்கணும், என்ன நான் கேட்டுக்கணும். நான் எப்படி இருக்கிறேன்? இப்போ உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா, நம்மளுக்கு ஒரு உபத்திரம் வருது, இல்லை ஒரு வியாதி வருது. அப்போ என்ன சொல்லுவீங்க? ஏசப்பா நிந்திக்கணுமா, நம்மளை நிந்திச்சிக்கணுமா? நம்மளை தான் கேட்டுக்கணும். ஏன் எனக்கு இந்த வியாதி இருந்துச்சு? நான் ஏசப்பாக்குள்ளே தானே இருந்தேன், ஏன் இப்படி நடக்குது, என்ன செஞ்சேன், அப்போ நான் என்ன பாவம் செஞ்சேன்? உண்மையிலே நான் சொல்கிறேன், எனக்கு இந்த கர்ப்பப்பை பிரச்சனை தெரியும் உங்களுக்கு. அது வந்தோடனே பெரிய கொஸ்டின் மார்க். நான் ஏசப்பா கேட்கவே இல்லை, ஒரு நாள் கூட நான் கேள்வி கேட்கல. ஆனால் ஏன் இது வந்துச்சு? எனக்கு ஒன்றும் அப்படிப்பட்ட நான் போய் டாக்டர்கிட்ட காட்டுறப்ப இதை எடுக்கணும்னு சொல்கிறாங்க. ஆனால் உங்களுக்கு வயசு கம்மியாக இருக்குது, 50 வயசுக்கு மேலேனா எடுத்துடலாம், ஆனால் கம்மியாக இருக்குது, இதை எடுத்து தான் ஆகணும், பிரச்சனை அதிகமாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. எனக்கு ஒன்றுமே புரியல, ஏன் இது வந்துச்சு. உண்மையிலே இதை நான் உங்கள்கிட்ட இன்றைக்கி வெளிப்படையாக சொல்கிறேன். ஏன் ஏசப்பா கர்ப்பப்பையில் பிரச்சனைன்னா நான் என்ன தவறான பொண்ணா? நான் இப்படி தவறாக நடந்துக்கிட்டேன்னா ஏதாச்சும்? நான் வாலிப காலத்தில் அப்படி இல்லையா ஆண்டவரே? நான் என்ன செஞ்சேன்? என்னை பற்றி நான் யோசித்து கேள்வி கேட்குறப்ப நான் எப்படி நடந்துக்கிட்டேன்? அப்போ பார்த்தீங்கன்னா நான் முத குழந்தை பிறந்துருச்சு, 2வது குழந்தை
சும்மா கன்சீவ் ஆகிற மாதிரி சிம்டம்ஸ் இருந்துச்சு. நான் என்ன செஞ்சுட்டேன், அது வேணான்னு சொல்லிட்டு என்ன செஞ்சேன், மாத்திரை சாப்பிட்டுட்டேன். ஒரு 2 அட்டைக்கு மேலே மாத்திரை சாப்பிட்டேன். வேணாம் எனக்கு அப்போ ஆண்டவர் தெரியாது, யாரும் சொல்லலை போல். சரி நம்ம கன்சீவ் ஆகிட்டு ஒரு 9 மாதத்துலேயே இன்னொரு குழந்தை தெரிஞ்சால் நம்மளால் பார்க்க முடியாதே என்ன சொல்லிவிட்டு நான் என்ன செஞ்சுட்டேன், அது வேணாம்னு சொல்லிவிட்டு நானே போய் மெடிக்கலில் வாங்கி நானே சாப்பிட்டுட்டேன். அதை ஞாபகப்படுத்தினார் ஆண்டவர். தப்பு தானே அது, நீ அப்போ செஞ்சுருக்கலாம், ஆனால் ஆண்டவருக்குள்ளே வந்து இதை வரைக்கும் அதை மன்னிப்பு கேட்காதே இருக்கியே, அது என்ன அதேமாரி. அதுக்காக டெய்லியும் ஒப்பு கொடுத்து, அந்த பிரச்சனை இருக்கப்போ டெய்லியும் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிட்டே இருந்தேன். ஏசப்பா எனக்கு தெரியாத காலத்தில் நான் செஞ்சுட்டேன், என்னை மன்னிச்சிங்க, நான் செய்யணும்னு செய்யலை, என்னோடய குடும்ப சூழ்நிலை அப்படி இப்படிலாம் நான் சொல்லி ஜெபித்தேன், இருந்தாலும் நான் செஞ்ச தப்பு தான் ஆண்டவரே. அப்போ அந்த சின்ன பிரச்சனை அது வியாதியாக மாறுது. ஏன்னா அது பின்னாடி கேன்சராக கூட மாறிடும்னு சொல்கிறாங்க. ஏன்னா பார்த்திங்கன்னா என் கர்ப்பப்பையில் வீக்கம் கிடையாது, அது மேலே இவ்வளோ பெரிய தடித்த சுவர் போல் ரத்தக்கட்டு இருக்குன்னாங்க. ஒரு நல்ல தடிமனாக இருக்குது, அது இத்தனை சென்டிமீட்டரில் இருக்குது. அதனால் அதை முழுசாக அகற்றினா மட்டும்தான் நீங்கள் என்ன செய்ய முடியும், அதுலேருந்து நீங்கள் ரிலீவ் ஆக முடியுன்ட்டாங்க. ஆனால் சின்ன வயசாக இருக்குது, இப்போ செய்யவும் வேணான்றாங்க, அதை வச்சுருந்தாலும் பிரச்சனைன்றாங்க. ஒன்றுமே செய்ய முடியல. முழங்கால் போட்டு ஆண்டவர்கிட்ட சொன்னேன், நீங்கள் கொடுத்த உறுப்பாக இருந்து அது நீங்கள் தான் வைக்கணும் சித்தமாக இருந்தால் நீங்கள் செய்யுங்க ஆண்டவரே என்ன சொல்லிவிட்டு ஆண்டவர்கிட்ட வார்த்தை மட்டும் கேட்டேன். ஏசப்பா நீங்கள் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லிவிடுங்க, நான் அதில் நீங்கள் கொடுக்குறீங்களா கொடுக்கலையா அது பரவாயில்லன்னு சொல்லிவிட்டு கரெக்டாக யாத்ராங்கிற ஒரு வார்த்தை சொன்னாங்க. அது நான் சாட்சிலையும் சொல்லியிருக்கேன். அந்த வார்த்தை கொடுத்தோன்னே அந்த வார்த்தையை பிடிச்சிக்கிட்டு நான் செஞ்ச பாவத்தையும் நான் ஒத்துக்கிட்டு நான் ஜெபம் பண்ணிக்கிட்டே இருந்தேன். அது தன்னாலே கரைஞ்சி போயிட்டு தானாகவே எடுத்தாச்சு. பெரிய செலவும் இல்லை, அந்த கர்ப்பப்பை எடுக்கவும் இல்லை, இதை வரைக்கும் அதுமாதிரி சிம்டம்ஸும் இல்லை. ஹல்லேலூயா. அப்போ நான் என்னை கேட்டுக்கணும், நான் பச்சையான ஒளிவு மரமாகி இயேசு கிறிஸ்துவை நான் பின்பற்றேன்னா நான் என்னோட ஒத்துக்கணும். நான் ஒத்துக்கவே மாட்டேன், ஆனால் எனக்கு செஞ்சாகணுன்னா எப்படி செய்ய முடியும்? உண்மையிலே சின்ன பிள்ளையிலேருந்து பெரிய நான் அதுமாதிரி தான் ஜெபம் பண்ணுவேன். ஏசப்பா சின்ன பிள்ளையில வந்து நான் கடை இருக்கும் எங்கள் வீட்டில், சரிங்களா, எல்லாருக்கும் தெரியல கடை இருந்தது. 5 ரூபா 10 ரூபாலாம் ஸ்கூலுக்கு எடுத்துகிட்டு போயிடுவேன். எங்கள் அம்மாட்டெலாம் கேட்க மாட்டேன், எங்கள் அம்மாலாம் திட்ட மாட்டாங்க, இருந்தாலும் எடுத்துகிட்டு போய் ஐஸ் வாங்கி தின்றது, அது வாங்கி தின்றது, இது வாங்கி தின்றது. இப்போ ஒரு 5 ரூபாய்க்கு நம்ம அலைய வேண்டியதாக இருக்குது, 10 ரூபாய்க்கு அலைய வேண்டியதாக இருக்குது. யோசிச்சு பார்ப்பேன், நீ அன்றைக்கி தெரியாத எடுத்துகிட்டு போனீல, அதில் எடுத்துகிட்டு போனீல, இந்த பையிலேருந்து எடுத்துகிட்டு போனேன், அந்த கல்லாப்பட்டியிலேருந்து எடுத்துகிட்டு போனேன், இப்படி எடுத்துகிட்டு போனீல, அதெல்லாம் நீ ஏசப்பட கேட்டியா? நம்ம வந்து அறியாத காலத்தில் செஞ்சிட்டோம், அதனால் எப்படி வேணாலும் நடந்துக்கலாம் அப்படின்னா இல்லை. அது வந்து அந்த ஒரு பிரச்சனையாக வரப்போ, அந்த கஷ்டம் வரப்போ தான் தெரியும் அந்த பிரச்சனையை இதை கோடிட்டு காட்டுவார் ஏசப்பா. அப்போ ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறப்ப ஏசப்பா எப்படி இருப்பாரா, நம்ம கூட செழிப்பான ஏசப்பாவா, தேவதார் விஷயம் போல் செழிப்பாக இருப்பாங்க. அப்போ அதை தான் இங்கே ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, என்ன என்று கேட்பவருக்கு ஏசப்பாங்க என்ன கொடுக்குறாரு, செவி கொடுத்து அவர் மேலே நோக்கமாக இருக்காங்கன்னு அந்த வசனம் சொல்லுது. அப்போ செவி கொடுக்கணும்னு என்ன செய்யணும், என்ன நான் கேட்கணும் கேள்வி, அந்த கேள்வியை கேட்டுக்கிட்டு நான் போய் அடுத்தவங்க, அதுக்கு தான் தற்பரிசோதனை செஞ்சு பார்க்கணும்னு சொல்லுவாங்க இல்லையா. தற்பரிசோதனை செய்யணும், தன்னை சுத்திகரித்து பார்க்கணும், தன்னை கர்த்தர் முன்னாடி நின்று. அதான் நம்ம வேதத்தில் படிக்கிறோமே, லூக்காவில் படிச்சிங்கன்னா தெரியும்ல, லூக்கா 18:13 வசனம் படிங்க. மார்பிலை அடித்துக்கொண்டு தேவனே பாவியாகி என் மேலே கிருபையாயிரும் என்றார். அடுத்த வசனம், இவனே நீதிமானாக்கப்பட்டவனாய், அவன் அல்ல இவனே நீதிமானாக்கப்பட்டவனாய் தன் வீட்டுக்கு திரும்பி போனான் என்று உங்களுக்கு சொல்கிறேன். ஏனெனில் தன்னை உயர்த்துகிறவன் எவனும் தாழ்த்தப்படுவான், தன்னை தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான் என்றார். அப்போ நம்ம தாழ்த்துகிற அனுபவத்தில் இருந்தால் மட்டும்தான் இந்த காரியத்தெல்லாம் செய்ய முடியும் இல்லைங்களா. நான் நான் ஜபத்தில் போய் உட்காந்தோன்னே ஏசப்பா நல்லா ஜெபிக்கணும், ஆவியை விட்டுருங்க, அதை விட்டுருங்கன்னா முதல்ல நான் என்ன செஞ்சுருக்கேன். உண்மையிலே சொல்கிறேன், நான் வந்து பெருமையாக பீத்திக்கிறதுக்கு அதுக்கே சொல்ல, நான் எப்போ போய் முழங்கால் போட்டாலும் ஆண்டவரே, நான் சிறு பிள்ளையிலேருந்து இதை வரைக்கும் நான் நிறைய பாவம் செஞ்சுருக்கேன் ஆண்டவரே. கர்த்தருக்கு பிரியமில்லாத, பெற்றவங்களுக்கு பிரியமில்லாத, மற்றவங்களுக்கு ஏதாச்சும் நான் கோவப்பட்டோ இல்லை மாமியார் வீட்லேயோ நிறைய பண்ணியிருக்கேன் ஆண்டவரே. என்னை மன்னிச்சிடுங்க, நான் ஒன்றுமே கிடையாது, என்கிட்ட என்ன நீங்கள் பேசினாலும் ஓகே ஆண்டவரே, என்னை மட்டும் சரிப்படுத்துங்க ஆண்டவரே, நான் சரி பண்ணிக்கிட்டே வரணும் ஆண்டவரேன்ட்டு அப்படியே நான் முழங்கால் போட்டு அழுதுகிட்டே சொல்லிக்கிட்டே இருப்பேன். எனக்கு இதை வரைக்கும் நீங்கள் என்ன பிரச்சனை, இந்த வரைக்கும் நான் என்ன செஞ்சுருக்கேன் ஆண்டவரே, எனக்கு ஞாபகம் மூட்டுங்க, நான் சொல்கிறேன் ஆண்டவரே உங்கள்கிட்டன்னு ஆண்டவர்கிட்ட கேட்டுக்கிட்டே இருப்பேன்.
கேட்டுக்கிட்டே இருப்பேன். ஆண்டவர் ஒரு ஒரு காரியமாக ஏதாச்சும் ஒரு காரியத்தை ஞாபகப்படுத்துவேன். இந்த காரியம் ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணு, ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுவார். கண்டிப்பாக நான் ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணிக்கிட்டே இருப்பேன். அதனால தான் எனக்கு ஆராதனை டைம் வந்து, ஏன்னா ஆராதனைலாம் யாரும் பார்க்க மாட்டாங்க, அவங்கவுங்க ஆராதிச்சிருப்பாங்க. மற்ற நேரத்துலலாம் நம்மளை பார்ப்பாங்க, வசனம் பார்ப்பாங்க, அப்படி இருக்கும். நான் ஆராதனை டைமில் பார்க்குறாங்களோ பார்க்கலையோ நான் கண்ணீரோடு ஜெபம் பண்ணிக்கிட்டே இருப்பேன். ஏன்னா எனக்கும் ஆண்டவருக்கும் அப்படி அங்கே தான் ரிலேஷன்ஷிப் நல்லா ஒரு என்ன சொல்ல அண்டர்ஸ்டாண்டிங்காக இருக்கும். அப்படியே ஒரு மனமாக அவர்கிட்ட கேட்டுக்கிட்டே இருக்கலாம், என்னோடய குறையை சொல்லிக்கிட்டே இருப்பேன். அப்போ நம்ம அது மாதிரி சொல்லி தன்னை தாழ்த்திக்கிட்டே இருக்கிறப்ப இங்கே இவர் எப்படியா இருக்காராம்? நீதிமானாக மாற்றாராம். நம்ம நீதிமானாக மாற்றுறதுக்காக பண்ண வேணாம். நம்ம நல்ல ஒரு கர்த்தருக்குள்ள ஒரு பிரியமான ஒரு செழிப்பான ஒரு தேவதார் விஷயம் போல் இருக்குன்னா என்ன செய்யணும்? முதலாவது நம்மளை தாழ்த்திக்கிட்டே இருக்க ஆண்டவர்கிட்ட கிருபை கேட்கணும். அது மட்டும் இல்லை, ஆதியாகமம் 16:9 படிங்க. ஆதியாகமம் 16:9. அப்போது கர்த்தருடைய தூதனானவர் படிமா அவள் கையில் கீழ் அடங்கியிரு என்றார். ஹல்லேலூயா. இந்த சம்பவம் தெரியல உங்களுக்கு? ஆகார் சம்பவம். அவங்க நாச்சா விரட்டி விட்டுறாங்க. என்ன செய்கிறாங்க? அந்த அம்மா ஓடி போகிறாங்க. அந்த அம்மாவோட இம்சை தாங்க முடியல, சாராளோட இம்சை தாங்க முடியலன்னு ஓடி போகிறாங்க. திருப்பி கர்த்தருடைய வார்த்தை கேட்கப்பட்டு அடங்கிருன்னு சொன்னாங்க. அப்போ அடங்கிருன்னா அங்கே எவ்வளோ தொந்தரவு கொடுத்தாலும் தாங்கி தான் இருக்கணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் என்ன செய்ய முடியும்? நீ சரியாக இருக்க முடியுன்ட்டுன்னு என்ன செய்கிறாங்க? நம்ம நினச்சிருவோம், அப்பா இந்த இடத்த விட்டு ஓடுனா போதும், இவங்க வராத இருந்தால் போதும், இது அதில் இருக்க பழகுனா தான் நம்ம அதில் மேற்கொண்டு வர முடியும். ஐயோ இவங்க வந்துடுவாங்களே, இவங்க வந்தாலே எனக்கு பிரச்சனை ஆகிடுமே, இவங்க வீட்டுக்கு போனாலே இந்த தொல்லை ஆகிடுமே, அந்த தொல்லையிலையும் அந்த கஷ்டத்துலேயும் அங்கே போய் நின்று பார்த்து அதில் கற்றுக்கிட்டு வரும் நம்ம அனுபவத்தை. ஐயோ அது பிரச்சனையே வேணான்னு ஓடிட்டா இதோட பெரிய பிரச்சனை காத்திருக்கும். நம்மளால் என்ன செய்ய முடியாது? சமாளித்து வரவே முடியாது. அப்போ அடங்கிருன்னு ஏசப்பா சொல்கிறாங்கன்னா அந்த அம்மா அடங்கியிருந்தாங்களா இல்லையா? அடங்கியிருந்தாங்க. மீண்டும் போனாங்க. போய் அந்த நாச்சியார் சொன்னதை கேட்டு அடங்கி இருந்ததுனால என்ன ஆச்சு? 19ஆம் வசனம் படிங்க, 13ஆம் வசனம் படிங்க. அப்பொழுது அவள் என்னை காண்பவரை நானும் இவ்விடத்தில் கண்டேன் அல்லவா என்று சொல்லி தன்னுடன் பேசின கர்த்தருக்கு நீர் என்னை காண்கிறது. பாருங்க, அந்த அம்மாவோட அழுகையை பார்த்துருக்காரு, அவங்க அடங்கி இருக்கிற அந்த தாழ்மையை பார்த்துருக்காரு. அதுக்கு தான் அந்த அம்மா சொல்லியிருக்காங்க, நீ என்னை காண்கின்றது. ஏசப்பா நம்மளை பார்த்துட்டா போதும்ல, அவர் பார்வை பட்டுட்டா போதும்ல. அந்த அம்மாவுக்கு பட்டுடுச்சு, அவள் பார்த்துட்டா, நான் ஏசப்பா பார்த்துட்டேன், இதுக்கப்புறம் எது நடந்தா என்ன, எப்படி நடந்தா என்ன. அப்போ அந்த அளவுக்கு அவள் வந்து அந்த தாழ்மையை தரிச்சிருக்கா, அடங்கி இருக்கிறா. ஒரு நாச்சா ஒரு பொம்பளை கொடுமைப்படுத்தினா பெரிய விஷயமா இருக்கும். சும்மா சொன்னதுக்கெல்லாம் தொட்டதுக்கெல்லாம் பேசுவாங்க, திட்டுறதுக்கெல்லாம் பேசுவாங்க, எப்படியோ நடப்பாங்க. நம்மளுக்கு தெரியும், நம்ம நிறையா குடும்பத்தில் பார்த்துருக்கோம், நம்ம குடும்பத்தில் பார்த்துருக்கோம், நிறைய பிரச்சனை சகிச்சு வந்திருக்கோம். பொம்பளைங்க வாய் மட்டும் ஓயவே ஓயாது. ஆம்பளைங்க கூட ஒரு வார்த்தையோட பேசிட்டு முடிச்சுட்டு போயிடுவாங்க. பொம்பளை வாய் ஓயவே ஓயாது, பேசிக்கிட்டே இருப்பாங்க. உண்மையிலே எங்கள் அம்மா பக்கத்து வீட்டில் சண்டை வளர்த்துட்டாங்கன்னா 2 வீட்டுக்கும் டெய்லியும் இவங்க ஜாடையால் பேசுது, அவங்க ஜாடையால் பேசுது, இப்படியே நடந்துக்கிட்டே தான் இருக்குமே தவிர அந்த வார்த்தை ஓஞ்சுது முடிஞ்சுது. என்னைக்காச்சும் புதுசாக ஏதாச்சும் ஒரு யாரையாச்சும் பற்றி பேசுகிறப்ப திருப்பி சண்டை வந்துடும். அப்போ ஓயவே ஓயாது. அந்த அம்மா அவ்வளோ பிரச்சனையும் தாங்கிட்டு கர்த்தருடைய தூதர் சொன்ன ஒரே வார்த்தை அடங்கிடு, அவ்வளோதான். அந்த அம்மா போயிட்டாங்க. போனதுனால தான் அவங்க என்ன செய்கிறாங்க? ஏசப்பை பற்றி நல்லா அறிஞ்சிக்க முடியுது. நீ என்னை காண்கின்ற தேவன், நீ என்னை பார்க்குறீங்க ஏசப்பா, நீங்கள் எனக்கு நன்மையானதாக செய்வீங்க. அதனால தான் அந்த வசனத்தில் படிங்க, அந்த 10ஆவது வசனத்தில், பின்னும் கர்த்தருடைய தூதனானவர் அவளை நோக்கி உன் சந்ததியை மிகவும் பெருக பண்ணுவேன். வேறு ஒன்றுமே செய்யலை. என்ன செய்கிறாரு? நீ அனாதை கிடையாது, உன்னை அடிமைப்படுத்துகிறாங்க கிடையாது, உன் சந்ததி நான் என்ன செய்வேன்? பெருக பண்ணுவேன். யாரெல்லாம் நான் அடங்கி உட்காரக்க முடியாது, ஒரு இடத்துல என்னை விட்டா அந்த இடத்துலே இருப்பேன்னு யாருமே சொல்லுவேன். பார்த்தீங்கன்னா அங்கே ஒளாத்துவாங்க, இங்கே ஒளாத்துவாங்க, அதை நோண்டுவாங்க, இதை நோண்டுவாங்க, அவங்களால உட்கார முடியாது. காலில் சக்கரம் கட்டின போல் இருக்கும், சுற்றிக்கிட்டே இருக்குன்னு நினைப்பாங்க. ஒரு இடத்துல உட்கார வச்சுட்டா பெரிய காரியமாக இருக்கும். எஸ்தரை போல் ஒரு இடத்துல உட்கார மாட்டா. அது போல் நம்ம இருக்காத, நம்ம அது சின்ன குழந்தை அப்படி இருக்குது. நம்மளை ஒரு இடத்துல இந்த இடத்துல நம்பி உட்கார வச்சுருக்காங்கன்னா அந்த இடத்துல உட்காந்துருக்கணும். போய் அதை நோண்டுறது, இதை நோண்டுறது, இதை பார்க்குறது, அதை பார்க்குறது, அதெல்லாம் இல்லை. நம்ம இடத்துல ஒரு இடத்துல இது பொறுப்பாக இருக்கணும், இதை தான் நீ பார்த்துக்கணும். அந்த பொறுப்பை விட்டு நவரக்கூடாது, அதை விட்டுட்டு பாக்கி எல்லா காரியத்தையும் செய்யக்கூடாது. அப்போ நம்ம ஒரு இடத்துல அடங்கி இருக்கிறப்ப ஏசப்பா என்ன செய்கிறாரு? அந்த அம்மாவை பெருகப்படும். ஏன்னா அவர் பார்த்துட்டா, என்னை அவரை பார்த்துட்டு, ஏன்னா அந்த அந்த வசனத்துக்கு அப்புறம் தான் என்ன சொல்கிறது? நீ என்னை காண்கிற தேவன் சொல்கிறா.
அப்போ நம்ம ஒரு ஏசப்பா கிட்ட இருக்க பச்சையான தேவதார் விருட்சம் போல் நல்ல செழிப்பான ஒரு மரமாக இருக்கணும்னா எப்படி இருக்கணும்? முதலாவது தாழ்மையை தெரிச்சுக்கொள்ளணும். எப்பொழுதும் தாழ்மையாக இருக்கணும். உண்மையில் நம்ம சின்னவங்களோ பெரியவங்களோ கண்டிப்பாக நம்ம ஏசப்பா பிள்ளைய வந்துட்டோம். நிறைய பேர் தாழ்மையாக இருக்கிறத நான் பார்க்குறேன். நம்ம ஒரு வேலை விட்டால் டக்குன்னு செய்வாங்க, அக்கா நான் செய்கிறேன், இல்லை நான் என்கிட்ட ஒரு வேலை விட்டால் நான் செய்கிறேன்னுவேன். உண்மையிலே இந்த அன்பு ஏசப்பா கிட்ட மட்டும்தான் இருக்குது, பாக்கி உலகத்தாட்ட இல்லவே இல்லை. பா அப்படி பார்த்திங்க, சின்ன பிள்ளைங்க எய்த்தாப்பில் பார்க்குறேன், அந்த பிள்ளைங்க பேசுகிற வார்த்தையை அவங்க அம்மாட்ட சின்ன குழந்தையாக இருக்குது, எய்த்த வீட்டில் தான் சொல்கிறேன், அப்படி பேசுது அவங்க அப்பா அம்மாவை. சின்ன பிள்ளைன்னா அவ்வளோ என்கரேஜ் பண்ணுறாங்க. அது பெருசாகிறப்ப எப்படி பேச போகுதுன்னு தெரில. ஆனால் நம்ம என்ன செய்வோம்? சின்ன பிள்ளையா இருக்கவே அப்படி பேசக்கூடாது, அது செய்யக்கூடாது. அவங்க பெரியவங்க தானே, சின்னவங்க தானே கற்றுக் கொடுக்குறோம். ஆனால் இப்போ யாரும் கற்றுக் கொடுக்கல. இந்த குணம் ஏசப்பாட்ட மட்டும்தான் இருக்குது. இந்த குணம் இருக்கிறவங்க ஏசப்பா எப்படி இருக்காங்க? செழிப்பான தேவதார் விருட்சம் போல் அநேகருக்கு நல்ல ஒரு செழிப்பான வாழ்வை கொடுக்குற பிள்ளைங்களாம் ஆண்டவர் இருப்பார். அது மட்டும் இல்லை, நீங்கள் இதில் கூட பார்க்கலாம், 100க்கு அதிபதி நான் வீட்டுக்கு சுகம் பண்ணுறேன்னு ஏசப்பா சொல்லியிருப்பார். ஐயோ நீங்கள் வராதீங்க, நான் நீங்கள் வர்றதுக்கு பாத்திரம் நல்லன்னு சொல்லுவார். ஒரு 100க்கு அதிபதி அவர் சாதாரண ஒரு ஏசப்பா வராங்க போகிறாங்கன்னு எல்லா மனுஷனும் நினைக்கலாம். ஆனால் அவருக்கு தெரியுது, இவர் தான் வருகின்ற மேசியா, இவர் நம்ம பாவத்தெல்லாம் அறிஞ்சிருக்காரு, நீங்கள் வராதிங்கன்னு அவ்வளோ தாழ்மையாக சொல்லுவார். நான் பாத்திரனே இல்லை. எவ்வளோ ஒரு தாழ்மையான குணம் பாருங்கள். அப்போ நம்மள்ட்ட இருக்கணுமா இல்லையா? எல்லாத்த காட்டிலும் ஏசப்பாட்ட தாழ்மையான குணம் இருந்துச்சா இல்லையா? எப்படி இருந்துச்சு சொல்லுங்கள் பார்ப்போம். வெரி குட். சீஷர்கள் யாராச்சும் இப்போ கழுவ முடியுமா? நம்ம மற்றவங்க காலை கழுவுனா காலே தொட மாட்டோம். ஒரு வைத்தியம் பண்ணுறது கூட அடுத்தவங்க காலத்துக்குன்னா ஐயோ அருவருப்பாக இருக்கே, எப்படி இருக்குது, அப்படி இருக்கணும். ஆனால் ஆண்டவர் டக்குன்னு அந்த காரியத்தை என்ன செஞ்சார்? அவருடைய காலை கழுவினார். அப்படிப்பட்ட தாழ்மை உள்ள குணத்தை நம்ம பெற்றுக்கொண்டால் மட்டும்தான் பச்சையான விருட்சம் போல், தேவதார் விருட்சம் போல் இருக்க முடியும்னு ஆண்டவர் சொல்கிறாரு. அடுத்த 2வது காரியம் படிங்க. 2 சாமுவேல் 6:5. 2 சாமுவேல் 6:5. திருப்பி படிமா, நான் எடுக்கவே இல்லை வசந்த். படிமா. ஹல்லேலூயா. தேவதார் மரத்தினால என்னென்ன செஞ்சுருக்காங்க? கீத வாத்தியங்கள் எல்லாம். இது என்னவா? மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட் இப்போ வச்சுருக்காங்களே, மேலே தாளம் எல்லாமே எதில் செஞ்சுருக்காங்களாம்? தேவதாரு மனுஷன். அப்போ அது என்னது? ஒரு இசைக்க பயன்படுற கருவி செய்கிறதுக்கு பயன்படுற மரமாக அது இருந்துச்சு. அதனால் என்ன கிடைக்கும் நம்மளுக்கு? அந்த இசைக்கருவிலாம் இருக்கிறப்ப சந்தோஷம், மகிழ்ச்சி. அதுபோல் தான் நம்மளை பார்க்குறாரு. எப்படி பார்க்குறாரா? நீங்கள் தேவதாரு மரத்தில் உள்ள கருவியாக இருக்கணும். எப்படி இருக்கணும்? இசைக்கருவியாக இருக்கணும். அவர் கையில், ஏசப்பா கையில் நம்ம எப்படி இருக்கணும்? இசைக்கருவியாக இருந்தால் செய்யலாம், மகிழ்ச்சியாக எல்லாரும். அப்போ நம்ம எங்கெல்லாம் இருக்கணுமோ மகிழ்ச்சி இருந்துக்கிட்டே இருக்கணும். நம்ம எங்கெல்லாம் போகிறோமோ அங்கே மகிழ்ச்சியை கொண்டு வர்றது தான் என்னவா? தேவதாரு விஷயத்துக்கு கூட தன்மை. அப்போ நம்ம எங்கே போனாலும் மகிழ்ச்சி வருதா? சொல்லுங்கள், யோசிச்சு பாருங்கள். நம்ம எங்கே போனாலும் மகிழ்ச்சி வருதா மற்றவங்களுக்கு? இல்லை நம்ம குடும்பத்திலேயே, நம்ம வீட்டிலையே, நம்ம பிள்ளைங்கள்ட்டையோ, நம்ம கணவர்கிட்டையோ, நம்ம குடும்பத்தார்ட்டையோ நம்ம இருந்தால் மகிழ்ச்சி வருதா? ஐயோ ஏன் இது என் பக்கத்தில் இருக்குது, இது போனால் போதுமே அப்படின்னு நினைக்கிறாங்களா? நீ இருந்தால் சந்தோஷம்னு நினைக்கிறாங்களா? சரிங்களா? அப்போ நம்ம இந்த தேவதார் மனுஷனா எப்படி இருக்கணுமா? அந்த இசைக்கருவிகளை செய்து அதை தூண்டுனாலே எப்படி வருதான்? இசை வருதான். அப்போ அந்த இசையை போல் நம்ம இனிமையாக அடுத்தவங்க நம்ம போனாலே மகிழ்ச்சி ஏற்படணும். உண்மையிலேயே அந்த டூர் ட்ரிப்பு அதான் வாங்கன்னு சொல்கிறோம். நம்ம குடும்பத்தோட தனியாக போனாலாம் அதை அனுபவிக்க முடியாது. நம்ம எல்லோரும் ஒன்றா சேர்ந்து போனால் தான் அந்த மகிழ்ச்சியை அனுபவிக்க முடியும். மகிழ்ச்சியாக இருக்கிறதுக்கு தான் வர சொல்லுவோம். நீங்கள் தனியாக குடும்பத்தோட உங்கள் கணவர் பிள்ளைங்களோட இருப்பாங்க, 4 மூஞ்சி 4 பார்த்துக்கிட்டு தான் வரணும். வேறு சந்தோஷமாக இருக்கவே முடியாது. ஏதோ அது செல்லை நோண்டிகிட்டு இருக்கோம், நம்ம செல்லை நோண்டிகிட்டு இருப்போம். ஐயோ ஏன் போனோம், ஏன் வந்தோம், இவ்வளோ காசை கொடுத்து வேஸ்ட்டாக செலவு பண்ணிட்டோன்னு நினைப்போம். உண்மையிலே நம்ம ஐக்கியத்தோட நாம் போகிறப்ப அந்த மகிழ்ச்சியை வேறு லெவல் இல்லையா? நாங்களாம் ஜாலியாக என்ஜாய் பண்ணுவோம். குயின்ஸ்லாண்ட்லாம் அப்படியே எங்களை மாரி என்ஜாய் பண்ண முடியல. பக்கத்தில் இருக்கவங்களாம் பார்க்குறாங்க எங்களை, அந்த மாதிரி என்ஜாய் பண்ணுவோம். உண்மையிலே கொடைக்கானலில் அப்படி தான் சொல்கிறோம். ஏன்னா நாங்கள் ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணுவோம். அதனால தான் உங்களை வாங்கன்னு கூப்பிட்றோம்.
வாங்க, எதுவும் மிஸ் பண்ணாதீங்க, இந்த காரியத்தை இந்த இந்த இடத்துலேயே சொல்லிவிடுவோன்னு. அதனால தான் உங்களை எல்லாம் வற்புறுத்தி சொல்கிறோம். அப்போ நம்ம போனால் தான் மகிழ்ச்சி. நம்மளை பார்த்து அங்கே இருக்கவங்க பார்ப்பாங்க. நம்ம போனோமே குயின்ஸ்லாண்டில், நம்மளை பார்த்து எத்தனை பேர் என்ன இவங்களாம் இப்படி ஒரு சந்தோஷமாக சிரிக்கிறாங்க, பேசுகிறாங்க, அவங்கவுங்க விளாட்றாங்க. ஆனால் நம்மளை பார்க்குறாங்களா இல்லையா, டிஃப்ரெண்ட்டாக பார்க்குறாங்களா இல்லையா, நம்ம போகிற இடத்துல நம்ம பார்க்குறாங்களா? ஒரு சாவாக இருந்தாலும் நம்மளை ஒரு வாழ்வாக இருந்தாலும் நம்மளை வந்து வித்தியாசமாக பார்க்குறாங்க. நம்மளை தெரியுது ஏசப்பா பிள்ளைங்க இவங்க மகிழ்ச்சியாக இருக்காங்க. நேற்று பாருங்கள், ஹாஸ்பிட்டலில் அண்ணனுக்கு கட்டு போட்டுட்டு வந்துட்டோம். பைசா கொடுக்குறதுல அங்கே என்ன நினச்சின்னு தெரியல, எங்கள் வீட்டுக்காரருக்கு பாக்கியத்துக்கு என்ன நினச்சின்னு தெரியல. நான் போனோமா, அந்த அம்மா சொன்னிச்சு, என்ன இவ்வளோ பாசக்காரவங்களாக இருப்பீங்க மெத்தது, இவங்க மாற்றி இவங்க கொடுக்குறாங்க, இவங்க மாற்றி இவங்க கொடுக்குறாங்கன்னு சொல்லிக்கிட்டு அவங்க மாதிரி நல்லா சிரித்தாங்களா. இப்போ நாங்கள் சொன்னோம், நாங்கள் ஏசப்பா பிள்ளைங்க அப்படி தான் இருப்போம். ஐயோ, எங்கள் வீட்லலாம் ஏதாச்சும் உடம்பு சரியில்லைன்னா என்ன செய்வாங்க, ஏதாவது நகையை வச்சு பார்த்தா பாரு, நீ இருந்தா இரு இல்லைனா போன்னு சொல்லுவாங்க. இந்த காலத்தில் கூட இப்படி இருக்கீங்களான்ற மாதிரி அவங்க யோசித்தாங்க. பார்த்தீங்களா, கண்ணு வேறு கலங்குறாங்க அவங்க. அப்புறம் அவங்கள்ட்ட நாங்கள் பேசிட்டு வந்தோம். அப்போ நம்மளை பார்த்தா அவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்குது. அப்போ நம்ம போகிற இடம் மகிழ்ச்சியாக இருக்குமா இல்லையா? அதனால தான் ஜெபம் பண்ண வாங்க, எல்லா ஜெபத்துக்கும் வாங்க, எல்லாமே கரெக்டாக வாங்க, எங்கே நடந்தாலும் போங்க. நம்ம ஐக்கிய கூட்டம் எங்கே போய் ஜெபிச்சாலும், அதனால தான் எங்கள் திண்டிவானத்தில் இருக்கவங்க நம்மளே கேட்குறாங்க ஜெபம் பண்ணுங்க. அப்போ நம்மளுக்குள்ளே அந்த மகிழ்ச்சியான ஆவியானவர் நம்ம கூட இருக்கிறதுனால நம்ம போகிற இடத்தையும் அந்த இடத்த சந்தோஷமாக மாற்ற ஆண்டவர் அப்படிப்பட்ட வல்லமையை நம்மள்கிட்ட கொடுத்துருக்காரு. நம்ம என்ன செய்யணும், அதை பயன்படுத்திக்கிட்டு சொன்னாங்களா, நம்ம ஊழியக்காரங்க சொல்லியிருக்காங்களா, அதை கீழ்ப்படிச்சு பார்ப்போம், செஞ்சு பார்ப்போம். அதுக்குள்ளே போய் தான் பார்ப்போமே, அது கஷ்டமாக நஷ்டமாக அதுக்கப்புறம் பார்த்துக்குவோம். அப்படின்னு செஞ்சு பாருங்கள். அந்த இடத்துல நம்ம மட்டும் மகிழ்ச்சியாக இல்லை, மற்றவங்களும் மகிழ்ச்சியான இடத்துல வைப்போம். அதுபோல் தான் இந்த தேவதாரு விஷயத்து மரத்தில் செஞ்சு எல்லா கருவியும் என்ன செய்யுது, மகிழ்ச்சியை கொடுக்குற கருவியாக இருக்குது. அது மட்டும் இல்லை பாருங்கள், அதுலேயே 1 சாமுவேல் 6:16-23 வாசிங்க. இல்லை 16 1 சாமுவேல் 16:20. அப்படியே தேவனால் விடப்பட்ட ஆவி சவுலை பிடிக்கும்போது தாவீது சுரமண்டலத்தை எடுத்து தன் கையினால் வாசிப்பான். அதனாலே பொல்லாத ஆவி அவனை விட்டு நீங்க சவுல் ஆறுதல் அடைந்து சொஸ்தமா. அப்போ அந்த சுரமண்டலம் எதில் தான் செய்யப்படுறாங்க, தேவதாரு விஷயத்தால். அப்போ அது பொல்லாத ஆவியும் வெளியேற்ற என்ன செய்யுது. இப்போ நம்ம போனால் அசுத்தாவி நம்மளை கண்டும் ஓடுது, நம்ம மூலயமா ஓடுது இல்லைங்களா, நம்மளை பார்த்தும் ஓடுது, நம்மளை பார்க்கலினா எதிர்த்து வந்து வேறு திட்டுது பேசுது எல்லாமே. போய் ஒரு ஊழியை செஞ்சுட்டா அவ்வளோ கோவம் யாருக்காச்சும் வரும், நாய்ங்க கத்தும், யாராச்சும் சண்டைக்கு வருவாங்க. அந்த பொல்லாதாவே அங்கே இருக்க முடியல இல்லைங்களா. நம்மளை ஒரு இசைக்கருவியாக ஆண்டவர் வச்சுருக்காரு. அதனால தான் நம்ம போனவுடனே அது தானாகவே வந்துடுது சண்டைக்கு. நம்ம சும்மா தான் இருப்போம். அது ஐயோ நல்ல ஆவி வந்துருச்சு, எப்படியாச்சும் இதை விரட்டணுன்னு அது முடிவு பண்ணிவிட்டு என்ன செய்யுது, அந்த பொல்லாத ஆவி நம்மள்ட்ட போராடுது, போகணுன்னு. அப்போ அந்த சுரமண்டலத்தில் பொல்லாத ஆவியும் விரட்டலாம், நல்ல ஆவியும் பயன்படுத்தலாம் இல்லைங்களா. அப்போ நம்ம சரி, இப்போ சுரமண்டலம் தம்பூரம் இது செய்கிறதுக்கு தான் பயன்படுது. நம்மள்ட்ட என்ன கருவி இருக்குது, நம்ம சும்மா போகிற இடம்லாம் அப்படியே தானே இருக்கும். சுரமண்டலத்தில் தம்பூர் வீணை எல்லாத்தையும் தூக்கிட்டு போகிறோம். அதை வாசித்தா மகிழ்ச்சி வருது, அதை எடுத்துகிட்டு போனால் பொல்லாதவி நீங்குது. அப்போ அந்த கருவியில் எடுத்துகிட்டு போனால் தான் நம்ம அப்படி செய்ய முடியுமா? நம்மள்ட்ட ஆண்டவர் நல்ல குரல் கொடுத்துருக்காரு. மரத்துக்கே இவ்வளோ நல்ல தன்மை வச்சுருக்கப்ப நம்ம உயிருள்ள ஜீவனை அவருடைய சாயலாக படைச்சிருக்கோம். நம்மளுக்கு நல்ல குரல் வளம் கொடுத்துருக்காரு, நல்ல கைத்தட்ட கிருபை கொடுத்துருக்காரு. அதை பயன்படுத்தவே மாட்டோமே. ஜாபேசிங்கன்னு சொல்கிறான், வாயை திறந்து பாடுங்க. உண்மையிலே அவன் ப்ராக்டிஸ் பண்ணதுனால தான் இப்போ நல்லா பாடுறான். அதனால தான் இங்கே வாயை திறந்து கற்றுங்கன்னு சொல்லலாம். நம்ம என்ன செய்கிறோம், அப்படியே வாயை மூடிட்டு அப்படியே உட்காந்து கை தட்டுங்க. இப்படி தான் இந்த கை தட்டுற ஓசை. உண்மையிலே நிறைய சொல்கிறாங்க, கை தட்டுற நிறைய அக்கு பஞ்சர் இருக்குது, அதனால் நிறைய வியாதி போகுதுன்னு. நம்ம போய் வீட்டில் சும்மா இப்படி கை தட்டி இருக்க முடியுமா? அவ்வளோ பைத்தியம் நினைப்பாங்க. அப்போ நம்ம என்ன செய்யணும், நல்லா இங்கே தட்டுறதுக்கு சான்ஸ் கிடச்சிருக்கு, நல்லா ஓங்கி தட்டுவோம். யார் நம்ம கேட்க போகிறாங்க? இப்போல்லாம் நீங்கள் போய் இந்த பாரம்பரிய சர்ச்செல்லாம் பார்த்தீங்கன்னா அழகாக தட்டுறாங்க, ஒரே மாதிரியே தட்டுறாங்க, ஒரே மாதிரி பாடுறாங்க. நம்ம சபையில் அப்படிலாம் கிடையாது. எப்படி வேணாலும் பாடலாம், வேகமாக கற்றலாம், நல்லா அடிக்கலாம், நல்லா என்ன சொல்லலாம், நல்லா கையை நல்லா விசிறி தட்டலாம். அங்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரே மாதிரியே தட்டுறாங்க. நான் ஏன்னா டிஎஸ்சி ஒரு டெத்துக்கு போயிட்டேன், பார்த்திங்கன்னா எல்லாம் ஒரே மாதிரியே தட்டுறாங்க. நம்மளுக்கு அப்படி தட்டவில்லை, பட்டான்னு தட்டுறோம், எல்லாம் நம்மளை பார்க்குற மாதிரி இருக்குது. ஐயோ தேவையில்லாம் தட்டிட்டோமா நினச்சேன். அப்போ நம்ம என்ன செய்யலாம், நம்ம பெந்தக சபையில் தான் ஜாலியாக நல்லா கத்துற, நல்ல கையை தட்டி நல்லா கத்தி பாடலாம். அப்போ ஒரு மரத்துக்கே இவ்வளோ ஸ்பெஷல் வச்சுருக்காங்க.
அப்போ நம்ம என்ன செய்யணும், அந்த தேவதார் விருட்சத்தை போல் அதை காட்டிலும் மேன்மையாக அவருடைய சாயலாக படிச்சுக்கணும். நம்ம எப்படி இருக்கணும், நல்லா ஆண்டவரை துதிக்கிற பிள்ளைங்களாக இருக்கணும். அது மட்டும் இல்லை, நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம பிறந்ததுலேருந்து இறக்குற வரைக்கும் இந்த மியூசிக் இருக்கும் இல்லைங்களா. பிறந்தோடனே அழுகுன்ற குரலில் ஒரு சத்தம் இருக்கும் மியூசிக் மாதிரி, சாவரப்பே அழுகுன்ற சத்தம் இருக்கும். அது மட்டும் இல்லை, ஒரு அரசனை காட்டுறதுக்கு இந்த இசைக்கருவி தான் பயன்படும். இப்போ ஒரு முதலமைச்சர் ஆகிட்டார், இன்றைக்கி திமுகவில் பெரிய தலைவராக ஆகிட்டாங்கன்னா அவங்கள எப்படி பிரசித்தப்படுத்துவாங்க, ஒரு பெரிய தாள மோளத்தோடு என்ன செய்வாங்க, இசையோட. அதே அவர் பதவி இழந்துட்டாலும் என்ன செய்வாங்க, அவங்கள அதுமாதிரி பறைசாட்டுவாங்களே இல்லை, அவங்க அதோட கேவலப்படுத்தி என்ன செய்வாங்க, முடிச்சிட்டாருன்னு சொல்லுவாங்க. அப்போ இந்த இசை ஆரம்பத்துலேருந்து முடிவு வரைக்குமே இருக்குது. அப்போ எல்லாத்துக்கும் இந்த கருவி பயன்படுது. அப்போ நம்ம என்ன செய்யணும், ஒருத்தவங்களுடைய வாழ்க்கைக்கு ஆரம்பமாகவும் இருக்கணும், முடிவாகவும் இருக்கணும். அவங்கள ஆரம்பித்து விடுறதும் அவங்க வாழ்க்கையை சீர்படுத்தி விடுறதும் நம்மளாக இருக்கணும். எப்படி இருக்கணும், அவங்க வாழ்க்கைக்கு என்னென்ன தேவையோ முடிவுபடுத்துறதுக்கு இல்லை, முடிவை ஆண்டவர் கொடுப்பாரு. ஆனால் அவங்க வாழ்க்கையை நம்ம எப்படிலாம் சீர்படுத்தணுமோ. உண்மையிலே இன்றைக்கி கர்த்தர் இந்த ஊழியக்காரங்களை அனுப்புனா நம்ம வாழ்க்கை சீராக இருக்குமா, நம்ம வாழ்க்கை சரியாக இருக்குமா? அப்போ நம்ம யார் வாழ்க்கையாச்சும் அதுமாதிரி சீர்படுத்தணுமா இல்லையா, மகிழ்ச்சியாக்கணுமா இல்லையா? இந்த தேவதார் விஷயம் இருக்குது. எல்லா நல்ல காரியம் செய்கிறதுக்கு இந்த தேவதார் விஷயம் பயன்படுது, பொல்லாதாவி விளக்கவும் இந்த தேவதார் விஷயம் பயன்படுது. அப்போ அந்த தேவதார் விஷயத்தில் உள்ள குணத்தை நம்ம பெற்றுக்கொள்ளணும்னா என்ன செய்யணும், ஒருத்தவங்கள அவங்கள நல்ல மேன்மைப்படுத்தவும் செய்யணும். சில குடும்பத்தில் இருக்க பிரச்சனைகளை சால்வ் பண்ணவும் நம்மளுக்கு தெரிஞ்சுக்கணும். அந்த காரியத்தை யார் செஞ்சால், கர்த்தர் செஞ்ச தேவதார் விருட்சத்தை வச்சு அந்த காரியத்தை செஞ்சாங்க. அது மட்டும் இல்லை, இன்னொரு காரியம் 1 ராஜாக்கள் 6:3 படிங்களா, 6:34. போதும். அது என்ன வந்துச்சா, கதவு செய்ய பயன்பட்டுச்சான். அந்த தேவதார் விஷயம் என்ன எதவு செய்ய பயன்படுத்துச்சு. இப்போ இந்த வீடெல்லாம் கட்டிட்டோம், இல்லை கதவு வைக்கலைன்னா எப்படி இருக்கும், நல்லா இருக்காது. கதவு வைக்கல நல்லா இருக்காது. ஆனால் கதவு வைக்கலைன்னா என்ன ஆகும், திருட எல்லாத்தையும் திருட்டு போயிடுவான், பாதுகாப்பு இருக்காது. அப்போ தேவதார் விஷயத்துக்கு பாருங்கள், வேறு எதுவும் செய்யலை. அதில் அந்த பலகையில் என்ன செய்கிறாங்களாம், கதவு செய்கிறாங்களாம். அப்போ எதுக்கு செய்கிறாங்க, ஆலயத்தோட கதவு. அதை படிச்சிங்கன்னா முன்னாடி வசனம் படிங்க, 2 ராஜ். தேவாலயத்திலோட கதவாக பயன்படுது. நம்ம எத்தனை பேர் தேவாலயத்துக்கு கதவாக இருக்கும், தேவாலயத்துக்கு கதவுனா என்ன, கதவு பிடிச்சிட்டு கதவு வேலை செய்கிறதுக்கா, ஆசாரி வேலை செய்ய போகிறோம், அது இல்லை. தேவாலயத்துக்கு ஒரு பாதுகாப்பாக, தேவனுடைய பிள்ளைங்களுக்கு பாதுகாப்பாக நம்ம இருக்கிறோமா, நம்மளை யோசிப்போம். பாதுகாப்புனா என்ன, பத்திரமா வச்சுக்கணும். ஒருத்தவங்க நம்பிக்கைக்கு உரியவங்களாம் நம்ம இருக்கோமா. ஏதாச்சும் ஒரு காரியம் சொன்னால் முதல்ல போய் நம்ம தான் சொல்லுவோம், நம்ம தான் போய் எல்லாத்தையும் சொல்லி விடுவோம். பாஸ்டர்கிட்ட இல்லை யார்கிட்ட, நம்ம வீட்டில் சின்ன பிள்ளைங்க, அது எஸ்தர்கிட்ட நம்ம பேச முடியாது, ஒரு விஷயம்னாலும் போய் சொல்லி விட்ருவா அவங்க வீட்டில் ஏதாவது சொன்னால். அப்போ நான் எஸ்தர் ஏன்னா சின்ன குழந்தை அதுக்காக சொல்கிறேன். அப்போ நம்ம மேலே ஒரு நம்பிக்கை வச்சுருப்பாங்க. ஐயோ உங்கள்கிட்ட நம்பிக்கையே சொன்னேனே, இதை போய் சொல்லிட்டீங்களே. ஒரு நம்பிக்கையை ஏற்படுத்துகிறோமா. பாதுகாப்புனா அதான், இவங்க கூட போனால் சேஃப்டியாக இருக்கும், இவங்க கூட போனால் எனக்கு நிம்மதியாக இருக்கும், இவங்க கூட போனால் தான் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அப்படின்னு அவங்களுக்குள்ளே நம்ம விதைக்கிறோமா. ஒரு பாதுகாப்பாக இருக்க, பாதுகாப்புனா அதான். பாதுகாப்புனா அவங்கள சுற்றி 10 பேர் கையை கோத்துட்டு அவங்க போகிறப்ப வரப்ப அப்படி போகிறதில்ல பாதுகாப்பு, அது ஒரு பாதுகாப்பு. ஆனால் நம்ம என்ன செய்யணும், அவங்களுக்கு நம்பிக்கைக்குரிய பாத்திரமாக நம்ம இருக்கணும். உண்மையிலே இந்த விஷயத்த சொன்னால் இது லீக் அவுட் ஆகாது. உண்மையிலே பாஸ்டர்கிட்ட தான் இந்த விஷயத்த கற்றுக்கணும். ஒரு விஷயம் சொன்னால் அவங்க பொண்டாட்டிகிட்ட கூட சொல்ல மாட்டார். ஒரு விஷயம் சொன்னால் நம்ம போய் கேட்டாலும் மறந்துடுவாங்க, ஆனால் ஞாபகப்படுத்தினா அந்த விஷயம் தெரியும், ஆனால் அது சிஸ்டர் கூட தெரியாது. நாங்கள் சின்ன உதவியாக ஒருத்தவங்களுக்கு ஒரு சின்ன காரியம் செஞ்சோம், சிஸ்டர் கூட தெரியாது, நாங்கள் கேட்டால் கூட மறந்துருப்பார். அப்போ பாஸ்டர் குணம் பாருங்களேன், அதனால தான் அவர் பாஸ்டராக இருக்கார், அதனால தான் அவரால் கிளை சபை நடத்த முடியுது. நம்மளால் என்ன செய்ய, ஒரு ஆத்மா கூட கூட்டுறதுக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. ஏன்னா ரகசியம் சொல்லிட்டாங்களா, இல்லை இந்த விஷயத்த சொல்லாதீங்க, உங்கள்கிட்ட மனசுக்குள்ளே வச்சு நீங்கள் ஜோம் பண்ணுங்கள் அப்படின்னு சொன்னால் நம்ம அப்படி இருக்கிறோமா, அதை நம்மளை ஆராய்ச்சி பார்க்கணும். பாதுகாப்புனா அதான், ஆலயத்தோட பாதுகாப்பு. குறிப்பாக நம்ம தேவ சமூகத்தில் இருக்கவங்க, தேவ பிள்ளைங்க, நம்ம ஒவ்வொருத்தவங்களும், நம்ம தேவ பிள்ளைங்களுக்குள்ளே மட்டும் இல்லை,
வெளியிலேருந்து யாராச்சும் ஒருத்தவங்க தன் குடும்பத்தை பற்றியோ தன்னுடைய காரியத்தை பற்றியோ சொன்னால் கூட அதை மனசில் வச்சுக்கிட்டு ஜெபிச்சுக்கிட்டு இருக்கணுமே தவிர அதை போய் நம்ம எல்லாட்டையும் சொல்லி லீக் அவுட் பண்ணி அதை தெரியப்படுத்தக்கூடாது. அப்போ அப்படி இருந்தோம்னா என்ன ஆகிடும், நம்ம பாதுகாப்பை கொடுக்கலன்னு ஆகிடும். அவங்களுக்கு அந்த உணர்வே போயிடும், இதுகிட்டையெல்லாம் சொல்ல வர பாரு, இது ஊரே தண்டரம் போட்டுடும் அப்படின்னு நம்மளை குறித்து அலட்சியமாக ஏசப்ப பிள்ளைங்களை பேசவே கூடாது. நீங்கள் சொன்னீங்களா அந்த காரியத்துக்காக நான் ஜெபிச்சுக்கிறேன், கர்த்தர் கண்டிப்பாக மாற்றுவார், உங்களுக்கு விடுதலை ஆகும். அந்த மாதிரி நம்ம நல்ல வார்த்தைங்களை அவங்களுக்கு சொல்லி பூஸ்ட் பண்ணிவிட்டு என்ன செய்யணும், அதுக்காக பிரயாசப்பட்டு ஜெபிச்சுக்கிட்டே இருக்கணும் முழங்கால். அதை விட்டு நம்ம தூத்தி சொல்லிக்கிட்டே இருந்தோம்னா அவங்களுக்கு ஒரு பாதுகாப்பு உணர்வே வராது. உண்மையிலே ஏசப்பா பிள்ளைங்கள்ட்ட ஏன்னா ஏசப்பா பாதுகாப்பானவர். எவ்வளோ காரியங்களை நம்மளை பாதுகாத்துருக்கார், கண்ணின் மணியை போல் பாதுகாத்துருக்கார், அவர் உள்ளங்கையில் வரைஞ்சி பாதுகாத்துருக்கார், நம்மளை எவ்வளோ அரவணைப்பாக வச்சுருக்காரு, எவ்வளோ கஷ்டத்தின் மத்தியில் கண்ணீர் மத்தியில் நம்ம யாருக்கும் தெரியாத அவர்கிட்ட சொல்லுவோம், அந்த காரியம் வெளியரங்கமாக நடந்திருக்கும். பார்த்துருக்கீங்களா? அப்போ அப்படிப்பட்ட ஏசப்பாவை வணங்குறோம். இந்த தேவதாரு விஷயம் கதவு, அந்த பலகை போடுறதுக்கு பயன்படுதுன்னா நம்ம அந்த பலகையாக இருக்கணும். நம்ம சபைக்கு, நம்ம குடும்பத்துக்கு, அண்ணனாக இருந்தால் தங்கச்சிக்கு பாதுகாப்பாக இருக்கணும், தங்கச்சியாக இருந்தால் தன்னுடைய தம்பிக்கு, தம்முடைய குடும்பத்துக்கு பாதுகாப்பாக இருக்கணும், அக்காவாக இருந்தால் தம்பிக்கு, தம்பியாக இருந்தால் அக்காவுக்கு, இல்லை நம்ம குடும்பத்துக்கு அப்படி ஒரு பாதுகாப்பு உணர்வை கொடுக்கணும். என் தம்பி கூட போகிறேன், என் அண்ணன் கூட போகிறேன், எனக்கு பாதுகாப்பாக இருக்கும். உண்மையிலே நான் உங்கள்கிட்ட சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. நான் ஒரு 5th ஸ்டாண்டர்ட் படித்தேன். எங்கள் அப்பா நல்லா குடிப்பாங்க. அவங்க எங்களை பெரியம்மா வீட்டுக்கு அழைச்சிட்டு போகிறாங்க. என்ன அழைச்சிட்டு போகிறாங்க, நான் சின்ன பிள்ளை, ஸ்கூல் லீவ் விட்டு. எங்கள் அப்பா குடிக்கிறதுனால என்னை ஒரு பஸ் ஸ்டாண்டில் ஒரு ஸ்டாப்லேயே நிப்பாட்டிட்டு, அந்த பஸ் ஸ்டாண்ட் ஸ்டாப் இருக்குமா அதில் நிப்பாட்டிட்டு குடிக்க போயிட்டாங்க. சின்ன பிள்ளை, அதனால் அவங்க விட்டுட்டு போயிட்டாங்க. இருந்தாலுமே அது கஷ்டம் தானே, தப்பு தானே ரொம்ப. அதனால் எங்கள் அம்மா அவங்க கூட அனுப்பவே மாட்டாங்க, எப்போவுமே அனுப்ப மாட்டாங்க. எங்களுக்கு அதுமாரிலாம் எங்கள் அப்பாவோட இருந்த அனுபவமே இல்லை. ஏன்னா குடிச்சிட்டு இருக்கிறதுனால எங்களை எங்கேயுமே சரி வர அழைச்சிட்டு போக மாட்டாங்க, எங்கேயும் விட்டுட்டு வர மாட்டாங்க. அப்படியே அவங்க குடிச்சிட்டு அப்படியே இருந்துருவாங்க. அதனால் அப்பானாலே நாங்கள் பார்த்திங்கன்னா நாங்கள் பெரும்பாலும் நானும் என் தம்பிங்க எல்லாருமே சொல்கிறது எங்கள் அம்மா பற்றி தான் நிறைய பேசுவோம் உங்கள்கிட்ட. எங்கள் அம்மா தான் பற்றி பேசுமே தவிர எங்கள் அப்பா அதிகமாக நாங்கள் இன்க்ளூட் பண்ணி பேச மாட்டோம். ஏன்னா எங்கள் அப்பா எங்களுக்கு அப்படி ஒரு பாதுகாப்பாக இருந்ததே கிடையாது. குடிச்சிட்டு அவர் பெருசாக கிடப்பார், பொண்டாடி ஒரு பக்கம் போனால் சரி, பிள்ளைங்க ஒரு பக்கம் இருந்தாலும் சரி, அந்த பாதுகாப்பு உணர்வை கொடுக்கவே மாட்டார். உண்மையிலே கர்த்தர் அந்த நிலையை எனக்கு மாற்றினார். ஏன்னா என் கணவர் ஒரு விஷயமும் பாதுகாப்பாக இருக்கும்னு நினைப்பாங்க. எங்களுக்கு நான் அப்படியே இருந்துட்டு எங்கள் வீட்டுக்காரர் இதெல்லாம் இப்படி நடக்கணும், அப்படி நடக்கணும், இப்படி ட்ரெஸ் பண்ணணும், இப்படி சொல்கிறப்ப எனக்கு வித்தியாசமாக தெரியும். நம்ம வீட்டில் அப்படியே கடந்தோமே, இப்படி இருந்தோமே, இவர் என்ன இதெல்லாம் நம்ம டைட் பண்ணுறாரு, இதெல்லாம் நான் என்ன செஞ்சுட்டேன், நம்ம மேலே சந்தேகப்படுறாரு அப்படின்னு நான் கல்யாணம் பண்ணிட்டு வரப்போ எனக்கு அந்த சிந்தனையாக இருந்துச்சு. ஏன்னா எங்கள் வீட்டில் எப்படி வேணாலும் இருக்கலாம், பசங்க வருவாங்க, சாப்பிடுவாங்க, எல்லாம் அப்படியே இருந்துட்டு போயிடும். அப்படியே ட்ரெஸ் எல்லாம் கழட்டி போட்டு போயிடுவானுங்க அவங்க. நாங்கள் தான் துவைக்கணும், எல்லா பாத்திரத்தையும் விளக்கணும், அப்படியே இருந்ததுனால ஏன்னா கண்டிக்க கூட மாட்டாங்க. எங்கள் அப்பா ஏன் பசங்க வரானுங்க போகிறானுங்க அதுமாரிலாம். ஆனால் வீட்டுக்கார வீட்டில் போய் எல்லாமே அப்படியே தலைகீழ இருந்துச்சு. ஆம்பளைன்னா வரக்கூடாது, இப்படி தான் வெளில போகணும், இப்படி தான் இருக்கிறப்ப எனக்கு என்ன செஞ்சு நம்ம மேலே சந்தேகப்பட்டாரோ, நம்ம இப்படி இருக்கணும். ஆனால் அப்புறமேட்டு தான் கொஞ்ச நாள் புரிஞ்சுது, நம்ம பாதுகாப்புக்காக தான் இருந்திருக்காரு, நம்ம தான் தவறாக புரிஞ்சுக்கிட்டோம். ஏன்னா நான் அந்த சூழ்நிலை வளர்ந்ததுனால எனக்கு அதை பற்றி தெரியல. அப்போ இப்போ ஒரு சின்ன விஷயம்னால நான் அப்படியே பார்ப்பேன், அண்ணன் என்ன சொல்கிறாங்களோ அதேமாரி எங்கள் வீட்டுக்காரர் சொல்லுவாங்க, பார்ப்பேன். இந்தமாரி பொம்பளை பிள்ளைங்களை பாதுகாத்துக்கணும், இந்தமாரி இருக்கணும் நம்ம. அப்போ அந்த பாதுகாப்பு உணர்வை ஒருத்தவங்க எப்படி கொடுப்பாங்கன்னா, அவங்க நம்பிக்கையே நம்மளுக்குள்ளே ஆகிட்டா தான் இவங்க கூட நம்ம நிச்சயமாக இருக்கலான்னு. அப்போ அந்த பாதுகாப்பு உணர்வை கொடுக்குறது இந்த தேவதார் பலகை. அப்போ நம்ம ஒருத்தவங்களுக்கும் ப்ரொடக்ஷனாக இருக்கணும். ஒருத்தவத்துக்குமே நம்ம கணவர் கொடுத்துருக்காங்களா, அவங்கள நம்ம பாதுகாப்பாக பார்த்துக்கணும். நம்ம பிள்ளைங்க கொடுத்துருக்காங்களா, நம்ம பாதுகாப்பாக பார்க்கணும். நம்ம பிள்ளைங்க அப்பா அம்மா நம்மளுக்கு கொடுத்துருக்காங்களா, அந்த பாதுகாப்பு உணர்வோடு இருக்கணும். அப்போ பாதுகாப்புன்றது என்ன செய்யுது, அப்படியே அரணா மது சுவர் எழுப்பி தாண்டவே முடியாத அளவுக்கு இல்லை. பாதுகாப்புனா ஒருத்தவங்களுக்கு நம்பிக்கை கொடுக்கணும் நம்ம மேலே ஃபஸ்ட்டு. உண்மையிலே நாங்கள் இப்போ கொடைக்கானல் போனோம்ல, எங்கள் வீட்டுக்காரர் என்ன அவங்கள்ட்ட பேசி பழகினாங்கன்னு தெரியல, அவ்வளோ ஜாலியாக எங்களை அவ்வளோ ஒரு நேர்த்தியாக நடத்துனாங்க. ஒரு அலட்சியமாகவோ இல்லை ஏன்டா வந்தாங்க அப்படிலாம் எங்களை நடத்தவே இல்லை. அப்போ எந்த அளவுக்கு இவர் அவங்களோட நல்லா திக்காக மிங்கிளாகி ஒரு நம்பிக்கைக்குரிய இருந்ததுனால தானே எங்களை இவ்வளோ சேஃப்டியாக பார்த்துக்கிட்டு. எங்களுக்கு பயமாக இருந்துச்சு சில காரியத்தில் அவங்க அழைச்சிட்டு போய் ட்ரைவ் பண்ணுறப்பெல்லாம் எங்களுக்கு நடக்குது. ஆனால் அவங்க ஜாலியாக கிராஜுவலாக எங்களை அழைச்சிட்டு போகிறாங்க. எங்களுக்கு அப்புறம் ஒரு நம்பிக்கை வந்துருச்சு அவங்க மேலே, நம்மளை ஜாலியாக விளையாடுறதுக்கு தான் இப்படி நடத்துகிறாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு எங்கள் வீட்டுக்காரங்க அவங்களோட மிங்கிளாக இருந்ததுனால தான் அந்த நம்பிக்கைக்குரிய இருந்ததான் கண்டிப்பாக அவங்கள்ட்ட விட்டுறாரு. இல்லைன்னா அழைச்சிட்டு போய் இருக்கவே மாட்டாங்க. அவங்கள தெரியலன்னா எப்படி அழைச்சிட்டு முடியும், அவங்களோட பழகலைன்னா எப்படி செஞ்சுருக்க முடியும்.
அப்போ நம்மள்ட்ட ஒருத்தவங்க பழகுனாங்கன்னா முதலாவது அவங்களுக்கு நல்ல நம்பிக்கை கொடுக்கணும். அவங்க நல்ல வார்த்தையால் பூஸ்ட் பண்ணணும். வார்த்தையால் மட்டும் இல்லை, அவங்களுக்கு செய்கையாலையும் செய்யணும் இல்லைங்களா? அவங்களுக்கு எவ்வளோ உதவி நம்மளால் முடியுமோ, அவங்க நம்மளை எதிர்பார்க்கலன்னு இவங்க உதவி தேவைன்னா, ஆனால் நம்ம உதவி செஞ்சு உண்மையாக செய்கிறப்ப அவங்க நம்புவாங்க நம்மளை. இவங்கள காட்டிலும் இவங்க நல்லவங்க. இவங்கள எங்கள் மாமியார், நான் சும்மா குடும்பத்தில் இருக்கிறதுனால சொல்கிறேன், எங்கள் மாமியார் என்னை வந்து சுத்தமாக எடுத்துட்டாங்க. ஏன்னா எங்கள் கொழுந்தனாரோட கல்யாணத்துக்கு ஜெபிச்சது, கல்யாணம் பண்ணுறதுக்கு எல்லா காரியத்தையும் நான் தான் செஞ்சேன், பெருமைக்கு சொல்ல. ஆனால் அப்படியே எங்கள் கொழுந்தனாருக்கு நான் செய்யவே இல்லைன்ற மாதிரி ஆப்போசிட்டாக வீட்டில் எல்லாத்தையும் சொல்லி வச்சுட்டாங்க. ஒரே ஆப்போசிட்டாக போயிட்டாங்க. அதனால் எங்கள் வீட்டில் இருக்கவே முடியாத அவங்க போயிட்டாங்க. ஆனால் இப்போ சொல்கிறாங்க, எங்கள் மருமகளாம் செஞ்சது சரிதான், நான் தான் என் பொண்ணு பேச்சை கேட்டுட்டு அவங்க பொண்ணை பேச்சை கேட்டுட்டாங்களாம், அதனால் இப்படி இருந்துட்டேன்னுட்டு இப்போ பொண்ணுக்கிட்ட அவ்வளோ கஷ்டப்படுறதா அன்னைக்கு போகிறோம் புலம்பிக்கிட்டே இருக்காங்க. எல்லா சூழ்நிலையும் இப்படி தான் நீங்கள் மாற்றி மாற்றி பேசுவீங்க, யார்கிட்டயாச்சும் ஒரு இடத்துல அமைதியாக இருங்கன்ட்டு அவங்கள்ட்ட சொல்லிட்டு பேசிட்டு வந்தோம். அப்போ நம்மளை பற்றி தவறாக புரிஞ்சுக்கிறாங்க. அப்போ நம்ம வந்து அவங்களுக்கு நம்பிக்கையை கொடுத்துக்கிட்டே, உண்மையாக நம்பிக்கை கொடுக்கணும். ஏதோ போலியாக அவங்கள்ட்ட நடிச்சுக்கிட்டு போய்கிட்டு அப்படி தான் நம்பிக்கை. உண்மையிலே அந்த காரியத்தை அண்ணன்ட்டையும் பாக்கியத்திட்டு தான் பார்க்கலாம். ஒரு குடும்பம் இப்போ என்ன சொல்கிறது, எங்கள் தம்பி கை வெட்டுப்பட்டு தெரியும். அவன் நைட்டில் நடந்து வரான், நாங்கள் அண்ணன் வீட்டிலேருந்து பேசிட்டு வரோம், அவன் கத்துறான், ஒரே ஒரு குரலுக்கு மட்டும் கேட்டுச்சு, ராஜின்னு. திரும்பி பார்க்குற ரத்தத்தில் ஓடுது அவன் கை. என்னால் ஒன்றுமே செய்ய முடியல, என்ன செய்யறது. ஆனால் அந்த நைட்டில் நாங்கள் யாரை போய் கூப்பிட்றது, என்ன கூப்பிட்றது, எப்படி நடந்துக்கிறது எனக்கு ஒன்றும் புரியல. என்னை எங்கள் வீட்டுக்காரர் எங்கள் வீட்டில் விட்டுட்டு போயிட்டாங்க. நான் முழங்கால் போட்டு அழுதுகிட்டே இருந்தேன். கரெக்டாக பார்த்திங்கன்னா கர்த்தருடைய தூதர்கள் மாரி அண்ணனையும் அக்காவையும் அங்கே அனுப்புனாங்க. அவங்க சும்மா பார்வைக்கு பார்த்துட்டு இப்படி போகல, அவங்க 3-4 மணி வரைக்கும் அங்கே இருந்துட்டு திருப்பி கொண்டு வந்து விட்டுட்டு மறுநாள் காலையில் வந்து அந்த பையனுக்கு ஆப்ரேஷனுக்கு என்ன வேலை செய்யணும். அதான் உண்மையான பாதுகாப்பு. நம்ம நம்பிக்கையாக அவங்கள்ட்ட இருக்க முடியுது, செய்ய முடியுது. நம்ம வந்து போய் உடம்பு சரியாக பார்க்குறோம், இப்படி பார்த்துட்டு நல்லா இருக்காங்களா, சரி நான் வரேன், நாளைக்கு வந்துடுறேன், நாளைக்கு பார்க்குறேன், நாளைக்கு சரி, அது கிடையாது. அவங்க மேலே உண்மையான அன்பு செலுத்தினா அவங்கள போய் பார்க்காத இருக்கவே முடியாது நம்மளால். அப்போ பாதுகாப்பை நம்ம கொடுக்கணும். எப்படி செய்யணும், அவங்கள்ட்ட உண்மையான அன்பு செலுத்தணும், உண்மையான நம்பிக்கை வைக்கணும். அவங்க நம்ம மேலே நம்பணும். இவங்க வந்தால் போதும், இவங்க எனக்கு எதுவுமே செய்யலைன்னா பரவாயில்ல, இவங்க வந்தால் போதும்னு நினைக்கிற அளவுக்கு நம்ம அவங்க மேலே அவங்களுக்கு அந்த உணர்வை ஏற்படுத்தணும். அதுதான் பாதுகாப்புன்னு பேர். அப்போ இந்த தேவதாரு விருட்சம் கர்த்தருடைய ஆலயத்தில் அந்த கதவாக இருக்கிறப்ப நம்மளும் என்ன செய்யணும், கர்த்தருடைய சமூகம்ல எங்கெல்லாம் நம்ம கூடுறோமோ அங்கெல்லாம் நம்ம பிள்ளைங்களுக்கு பாதுகாப்பு உணர்வை கொடுக்குற இடத்துல நம்ம இருக்கணும். மற்றவங்க இருக்கிறாங்களோ இல்லையோ, நம்மளுடைய வீட்டு பிள்ளைங்களுக்கு மட்டும் இல்லை, நம்ம கூட வரவங்க, நம்ம பக்கத்தில் இருக்கவங்க எல்லாருக்கும் அந்த பாதுகாப்பு உணர்வை நம்ம கொடுக்குற பிள்ளைங்களா கர்த்தர் நம்மளை வைக்க ஆண்டவர்கிட்ட கிருபை கேட்கணும். அடுத்த காரியம் படிங்க, ஏசாயா 55:13 படிங்க. முட்செடிக்கு பதிலாக தேவதாரு விருட்சம் முளைக்கும். என்ன முளைக்கும்? போதும். முட்செடிக்கு பதிலாக, எதுக்கோ பதிலாக என்ன செய்யுமா, தேவதாரு விருட்சம் முளைக்குமா. எதுக்கு பதிலாக? முட்செடி. அப்போ முட்செடினாலே நம்மளுக்கு தெரியும். ஆதியாகமம் வாசிங்க, 3:17-16 வசனம் படிங்க. பின்பு அவர் ஆதாமை நோக்கி, நீ உன் மனைவியின் வார்த்தைக்கு செவி கொடுத்து புசிக்க வேண்டாம் என்று நான் உனக்கு விலக்கின விருட்சத்தின் கனியை புசித்தபடியினாலே பூமி உன்னிமித்தம் சபிக்கப்பட்டிருக்கும். நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் வருத்தத்தோடு அதன் பலனை புசிப்பாய். அது உனக்கு முள்ளும் குறுக்கும் முளைப்பிக்கும். வெளியின் பயிர் வகைகளை புசிப்பாய். ஹல்லேலூயா. அப்போ முட்செடிக்கு பதிலாக என்ன வந்துச்சான்? தேவதாரு. அப்போ முட்செடினா என்ன? சாபமான வாழ்க்கை இல்லைங்களா? அப்போ சாபமான வாழ்க்கைக்கு பதிலாக ஏசப்பா என்ன தரதா இருக்காரு? தேவ விருட்சத்தை தரதா இருக்காரு. ஆனால் நம்ம சாபத்திலேயே தான் இருப்போமா? நம்ம வீட்டில் சாபம் இருக்கா? இப்போ ஏசப்பாக்குள்ளே வந்துட்டாலே என்னுடைய சாபம் முறிக்கப்பட்டுச்சு, என்னுடைய பாவம் சரியாயிடுச்சு அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா? எனக்கு தெரிஞ்ச ஒரு பிரதர், நாங்கள் அப்போ தான் சபைக்குள்ளே என்ட்ரு ஆகிறோம் புதுசாக. அப்போ அறிவிப்பு சொல்கிறாங்க, இன்னாருடைய அம்மா இறந்துட்டாங்க, அந்த அடக்காரதனைக்கு வாங்கன்னு சொல்லிட்டாங்க. எங்களுக்கு அப்போ அதிகமாக அந்த பையனை பற்றி எங்களுக்கு தெரியாது.
நாள் கடந்துச்சு, ஜெபம் எல்லோரும் பேசுவோம். அந்த பையன் சண்டே கிளாஸ் எடுக்கும், எல்லாம் தெரியும். பார்த்திங்கன்னா அந்த பையனோட அம்மா இறந்துட்டாங்க. 2 பையன் தனிமரமாக இருக்காங்க. அதேமாரி பார்த்திங்கன்னா அந்த பையன் கல்யாணம் ஆகுது. அந்த பையனுக்கு சர்ச்சுக்கு வந்த பையனுக்கு திருப்பி அவன் வாழ்க்கையில் அவங்க மனைவி இறந்து போகிறாங்க. திருப்பி வேறு கல்யாணம் பண்ணுறான். அவனுக்கு அதேமாரி 2 பிள்ளைங்க. அவங்க அம்மாவுக்கு நடந்த சம்பவம், அந்த பையனுக்கு நடந்த சம்பவம் அவன் பிள்ளைங்களுக்கு நடக்குது. ஏன் சர்ச்சுக்கு வந்து அந்த சாபம் நடக்குது? சர்ச்சுக்கு வந்தோடனே ஏசப்பா நம்ம பாவத்தை கழுவி சாபத்தை உடைக்கிறவர் தானே. அவன் வந்து திருமண காரியெல்லாம் சர்ச்சுக்குள்ளே இருந்து திருமண காரியெல்லாம் செஞ்சு திருப்பியும் குழந்தை பெற்று திருப்பி அவனுக்கு என்ன ஆயிடுச்சு? அந்த குழந்தைங்களுக்கு அம்மா இல்லாத போயிடுச்சு. அப்போ யோசித்தேன், ஏன் இந்த சாபம் திருப்பி வந்துச்சு ஆண்டவரே? திருப்பி வந்துச்சு. ஏன் சாபம் வருது? சாபம்னா ஒரு குடும்பத்தில் ஒருத்தவங்களுக்கு என்ன நடந்துச்சோ அதே அவங்க தலைமுறையாக வந்தால் அது சாபம். அந்த சாபத்தை நீக்க தானே நீங்கள் இருக்கீங்க. ஏன் அந்த மகனுக்கு வந்துச்சுன்னு எனக்கு ரொம்ப கஷ்டமாக போயிட்டு. ஏன்னா 2 சின்ன சின்ன குழந்தைங்க அனாதையே நிற்கிது. என்ன ஏசப்பா செய்கிறதுன்னு. ஏன்னா அவன் ஆண்டவர் தேடுறதுல சுத்தமாக போயிட்டான், பின்னாடி போயிட்டான். நம்மளுக்குள்ளே ஐக்கியத்தில் இருக்கிறப்ப ஜெபிக்கிறது, அந்த ஜெபத்துக்கு போகிறது, ஜெபத்தின் மத்தியில் வேலை பார்க்குறது. அப்போ அங்கே போய் எப்படி ஜெபிச்சிருப்பாங்க தெரியல. ஆனால் ப்ரேயரை விட்டு விலகிட்டாலே, கர்த்தருடைய காரியத்தை, கர்த்தருடைய ஆராதனை, கர்த்தருடைய சமூகத்தை விட்டு விலகிட்டாலே சாபம் என்ன செஞ்சிடும்? மீண்டுமா வந்துடும். சாபம் மீண்டுமா வந்துடும். இந்த காரியத்தை நான் ரொம்ப உணர்ந்தேன். எனக்கு சாபம்னா என்னன்னு தெரியாது, ஏசப்பாக்குள்ளே வந்தது. ஆனால் சாபம் எங்கள் தம்பி வாழ்க்கையில் தான் நான் பார்த்தேன், நல்லா. ஏன்னா எங்கள் தம்பிங்க வாழ்க்கை 3 பேரும், பெரியவனுக்கு கல்யாணம் ஆகிடுச்சு, சின்னவனுக்கு கல்யாணம் ஆகிடுச்சு, நடுவனுக்கு கல்யாணம் ஆகலை. அதேமாரி எங்கள் அப்பாவுக்கு கல்யாணம் ஆகிடுச்சு, எங்கள் லாஸ்ட் சித்தப்பா கல்யாணம் ஆகிடுச்சு, நடு சித்தப்பா கல்யாணம் ஆகலை. இந்த 3 பேரும் அப்படியே ஒரே நேர்கோட்டில் இருக்காங்க. பார்த்தீங்கன்னா அவங்க விஷம் குடித்து இறந்து போயிட்டாங்க. என் தம்பி அதே சூழ்நிலையில் விஷம் குடிச்சிருவேன்னு நான், எனக்கு ஒன்றுமே சொல்ல முடியல. விஷம் குடிச்சிருவேன், இல்லை நான் எப்படியாச்சும் இறந்துருவேன்ற அந்த சிந்தனையில் மட்டும்தான் நான் இறந்து போயின்னு மட்டும் சிந்தனை இருந்தான். அப்போ தான் கர்த்தர் தொட்டு அந்த சாபத்தை உடைச்சு என்ன செஞ்சார்? அவனுக்கு நல்ல வாழ்க்கை கொடுத்தாரு சுந்தருக்கு. நாங்கள் ரொம்ப பிரயாசப்பட்டோம். எங்களுக்கு தெரியாது, அவன் சாக போனதெல்லாம் தெரியாது. ஆனால் அவன் சாக போகிறேன்னு சொன்ன அன்றைக்கி கர்த்தர் வந்து சந்தித்து அவனை தொட்டு அந்த சாபத்தை உடைச்சார். அப்போ தான் நான் ரொம்ப நம்பினேன், ஏசப்பா சாபத்தை உடைக்கிற தெய்வம்னு. பாக்கி அதை வரைக்கும் ஏசப்பா வந்து சொல்லுவாங்க, ஜபத்துக்கு வரேன்னா உட்காரேன்னா பேசுகிறேன் எல்லாம் செய்வேன். ஆனால் நான் முழுமையாக அதை பற்றி ஏற்றுக்கல. அவனுடைய கல்யாண காரியத்தில் மட்டும்தான் அந்த சாபத்தை நீக்கினதை நான் கண்டிப்பாக பார்த்தேன். இப்போ ஏசப்பாக்குள்ள வந்து சாபத்தை நீக்குவார். அவருக்குள்ளே இருந்துக்கிட்டே இருந்தால் மட்டும் தான் சாபத்தை நீக்குவார். அவர் விட்டு வெளில போயிட்டா அந்த சாப பிசாசு என்ன செய்யும்? திருப்பி வந்துடும் நம்ம குடும்பத்தில். உண்மையிலே அதனால தான் நம்ம ஜெபிக்கணும். நம்ம என்ன செய்கிறது? நம்ம ஏசப்பா தேடாததுக்கு முன்னாடி இந்த வாழ்க்கையில் நம்ம என்னெல்லாம் செஞ்சுருப்போம், நம்ம குடும்பத்தில் என்னெல்லாம் நடந்துக்குன்னா ஆராய்ச்சி பண்ணணும். நம்ம பார்க்கணும், ஏன் இப்படி இவங்களுக்கு நடந்துச்சு, அப்படி நடந்துச்சு, இப்படி நடந்துச்சு, நம்ம பிள்ளைங்களுக்கு ஏன் இந்த வாழ்க்கை நடந்திருக்கு, அப்போ என்ன நடந்திருக்கும். அப்போ அதுக்கு தான் அன்னுதினமும் என்ன செய்யணும்? முழங்கால் போட்டு, ஏசப்பா நான் செஞ்ச பாவத்தை என் பிள்ளைங்களுக்கு வந்துடக்கூடாது, எனக்கு வர சாபம் என் பிள்ளைங்களுக்கு வந்துடக்கூடாது ஆண்டவன்னு முழங்கால் போட்டு ஜெபிச்சுக்கிட்டே இருக்கணும். சாபத்தை உடைக்கிற தெய்வம் தான் நம்ம தெய்வம். அதுக்காக உடைப்பாருன்னுட்டு நம்ம பேசாக நம்ம போக்குலேயே நடந்துக்கிட்டு இருந்தால் என்ன செய்ய முடியாது? சாபம் உடைப்படவே உடைப்பேன். சுந்தரை பார்த்தீங்கன்னா உண்மையிலே சொல்கிறேன், அந்த கல்யாணத்தை போல் நடக்கலைன்னு தான் நான் சொல்லுவேன். இங்கே விசுவாசிங்களுக்கு நடக்கலைன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா முழங்காலே 40 நாள், முழங்காலே அந்த மகன் வாலிப காலத்தில் 40 நாள் நின்னா நாங்கள் சொல்லுவோம், அப்பா உனக்கு கல்யாணம் ஆக போகுதா, உன் மூஞ்செல்லாம் டல்லாகிட்டா தம்பி, நீ நல்லா சாப்பிட்றா, சரி நீ உபவாசம் எடு வேணான்னு சொல்லலை, ஆனால் நீ வந்து நைட்லேயே சாப்பிட்டுடுன்னுவேன். அப்படியே நைட்டில் ஏதாச்சும் தண்ணி கிண்ணி குடிச்சிட்டு அப்படியே கண்டினியூ பண்ணுவான், திருப்பி கண்டினியூ பண்ணுவோம். 3 நாள் 4 நாள் கூட சாப்பிடாத இருப்பான். நான் கெஞ்சுவேன், தம்பி கல்யாண நேரத்தில் மூஞ்சி நல்லா இல்லாத போயிண்டா, ஃப்ரெஷ்ஷாக இல்லாத போயிண்டா தம்பி, ஏதாவது சாப்பிட்றான்னு கெஞ்சுவேன். எனக்கு பயமாக இருக்குது கல்யாணம் பண்ண, எனக்கு என்ன வேலை இருக்கா, எனக்கு அது இருக்கா, இது இருக்கா, வீடு இருக்கா, வாசம் இருக்கான்னு சொல்லுவான். ஆனால் அவன் முழங்கால் போட்டு இருந்ததுனால தான் அந்த சாபம் முறிக்கப்பட்டு அவன் அந்த கல்யாணத்தில் அவ்வளோ நல்லா இருந்தான் பார்க்க. அவன் அதாவது உபவாசம் பண்ணி அவன் டல்லாக இருந்த மாதிரிலாம் தெரியவே தெரியாது. அவன் கல்யாணத்து அன்னைக்கு உபவாசத்துலேயே இருக்கான். நைட்டு 3 மணி வரைக்கும் அந்த கல்யாணம் நடக்குது. சாப்பாடு இல்லை, அவனுக்கும் சாப்பாடு இல்லை, சாப்பாடே சாப்பிடல, காலையிலேருந்தே சாப்பிடல அவன் அந்த கல்யாணத்தில். ஒரு முக வாடல் கூட இல்லை. உண்மையிலே சொல்கிற ஒரு சோர்வு, அப்படியே கல்யாணத்தில் டல்லாக இருக்க அந்த மாதிரிலாம் இல்லவே இல்லை. நீங்கள் ஃபோட்டோலாம் வேணால் எடுத்து பாருங்கள். ஆனால் ஃபுல்லாக உபவாசத்தில் தான் இருந்தான். அப்போ ஆண்டவருக்குள்ளே முழங்கால் படிட்டு உபவாசத்தோட கேட்குறப்ப நம்ம சாபம் தொடவே தொடல. உண்மையிலே
எங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு ஆம்பளை பிள்ளை பொம்பளை பிள்ளை எனக்கு சுகந்திக்கலாம். ஆனால் குமாருக்கும் சுந்தருக்கும் பார்த்திங்கன்னா அந்த சாபத்தை ஆண்டவர் உடைச்சிட்டார். அவங்களுக்கு 2 பொம்பளை பிள்ளை 2 ஆம்பளை பிள்ளை. வேறு பொம்பளை பிள்ளை ஆம்பளை பிள்ளை அப்படிலாம் மாற்றி கொடுக்கவே இல்லை. அவங்க கர்த்தரை தேடினாங்க. அந்த காரியத்தை உடைச்சி அந்த சாபத்தை உடைச்சி எங்களை மாரியே இப்போ எங்கள் குடும்பத்தில் எங்கள் அத்தை எங்கள் அப்பா அப்படி இல்லாதபடி என்ன செஞ்சாங்க, 2 பொண்ணு 2 ஆண் அந்தமாரி சந்ததியை மாற்றி கொடுத்துட்டார். அப்போ எங்கள் சாபத்தில் கூட நாங்கள் கல்யாணத்துக்கு முன்னாடியே நாங்கள் பிள்ளைங்களாம் பிறந்த பிறகு தான் ஆண்டவர் தெரிஞ்சுக்கிட்டோம். எங்கள் சாபம் உடைக்கப்படல. ஆனாலும் கேட்டுக்கிட்டே இருங்க, ஏசப்பா என் சாபம் உடைக்கப்படணும். நான் திருமண காரியம் தவறாக செஞ்சுருக்கேன். நான் வந்து கர்த்தருக்கு பிரியமில்லாத செஞ்சுருக்கேன். அந்த காரியம்லாம் எப்படி உடைக்கப்படணும், நான் என் பிள்ளைங்களோட திருமண காரியத்தை தான் நான் பார்ப்பேன்னு நான் எப்போதுமே ஜெபம் பண்ணுறது உண்டு. அப்போ சாபத்தை ஏசப்பால் உடைக்க முடியும். ஆனால் ஏசப்பா விட்டு நவுந்துட்டா என்ன செய்ய முடியும், அந்த சாபம் திரும்பி வந்துடும். அதனால் சாபத்துக்காக ஜெபம் பண்ணி, ஏன்னா நீங்கள் அந்த வசனம் படிங்க, யோவான் 13:19-5 படிங்க. போதும். ஏசப்பா என்ன செஞ்சாங்க, முள்முடி. அப்போ அவர் தலையில் அந்த முள்முடியை சுமந்ததுனால தான் எனக்கு நம்மளுக்கு என்ன இருக்காது, அந்த சாபம் இருக்காது. அவர் சுமந்துட்டாரு, நம்ம அப்படியே போயிட்டோம்னா என்ன செய்யும், அந்த சாபம் திருப்பி நம்மளுக்கு வரும். அவர் நம்மளுக்காக தான் முள்முடி சுமந்திருக்காருன்றதை நம்ம, ஏன்னா அவர் முந்தின ஆதாமா இருந்த அந்த ஆதாம் சாபம் செஞ்சதுனால பிந்தின ஆதாமா ஏசப்பா வந்து அவர் தலைமையில் அந்த முள்முடியை சுந்தனால என்ன செஞ்சது, அந்த சாபம் முற்றிலுமாக முறியடிக்கப்பட்டுச்சு. அப்போ இன்றைக்கி தேவதார் விஷயம் வரும்னா என்ன செய்யணும், முள்முடி என்ற சாபம் நம்மளை விட்டு நீங்கணும். அந்த சாபத்துக்கு என்ன வழினா, ஆண்டவர்கிட்ட முழங்கால் உபாசம் மட்டும்தான். ஏன் நம்ம குடும்பம் இப்படியே இருக்குது, ஏன் நம்ம இப்படியே இருக்கிறோம், நம்ம குடும்பத்தில் நம்ம பிள்ளைங்க இப்படி இல்லை அப்படின்னா, முன்னாடி இந்த ஐக்கியம் ஜெபம் அந்தமாரி, ஏன்னா நம்ம எல்லாமே ஜெபத்துக்கு போகிறதுனால டெய்லி ஜெபத்துக்கு போகிறோம், போதும் அப்படின்னு போகிறோமே தவிர ஒரு 2 மணி நேரம், எங்களுக்கு முதலாவது அண்ணன் வந்து சொல்லி கொடுத்த காரியம் அதுதான். ஒரு நாளைக்கு 24 மணி நேரம் இருக்குன்னா நம்ம ஒரு நாளைக்கு 2.5 மணி நேரம் ஆண்டவர்கிட்ட முழங்காலில் ஜெபிக்கணும், இல்லை ஆண்டவர்கிட்ட ஜெபிக்கணும், அவர் பாதத்தில் உட்காந்து ஜெபிக்கணும். அந்தமாரி நீங்கள் செய்கிறமான்னு என்ன கேட்டாலே கேள்வி தான். என்னைக்காச்சும் ஒரு நாள் தான் அத்திப்பூத்த மாரி 2.5 மணி நேரம் ஜெபிக்கிறது, இல்லைன்னா அரை மணி நேரம், ஒரு 1/4 மணி நேரம், ஒரு 10 நிமிஷம் அப்படி தான் போகும். உண்மையிலே 2.5 மணி நேரம் முழங்கால் படிக்கிட்டு ஜெபிக்கிறப்பெல்லாம் எங்கள் வாழ்க்கை நல்லா தான் இருந்துச்சு. அப்போல்லாம் அந்த சாபத்தை பார்க்கல. ஆனால் இப்போ பலவீனக்காரம் நிறைய நம்ம ப்ரேயருக்கு போகிற காரியம் அப்படிலாம் இதெல்லாம் காரணம் சொல்லிக்கிட்டு நான் என்ன செய்கிறேன், நான் ஜெபிக்க ரொம்ப நேரம் கொடுக்குறதில்ல. உண்மையிலே 2.5 மணி நேரம் 3 மணி நேரம்லாம் ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணால் கண்டிப்பாக நம்ம குடும்பத்தை சாபம் இருக்காது, பாவம் இருக்காது. நம்ம சொல்கிறோம்ல, குடிக்கிறான் என் பையன், அக்கா சொல்லிக்கிட்டே இருப்பாங்க, உண்மையிலே அதெல்லாம் மாறி போயிடும். இதெல்லாம் எங்கள் குடும்ப வாழ்க்கையில் பார்த்துருப்போம். ஏன்னா இன்றைக்கி தெருவில் பார்த்தோன்னா குண்டாஸ் போட்டாங்க 3 பசங்களை, இல்லைங்களா? இதே காரியம் எங்கள் குடும்பத்தில் நடந்துக்கிட்டே இருந்திருக்கும். அந்த சாபத்தை ஏசப்பா மட்டும்தான் உடைச்சார். ஒரு நாள் கூட நாங்கள் தீபாவளி பொங்கல்லாம் நிம்மதியாக கொண்டாடினதே கிடையாது. நாங்கள் ரசிக்கப்படாத காலத்தில் எங்கே என் தம்பிங்க அடிச்சிருக்கானுங்க, எங்கே திட்டிருக்கானுங்க, எங்கே எவனையாச்சும் அடிச்சிட்டானுங்க, வெட்டிட்டானுங்க, குத்திட்டானுங்கன்னு அப்படியே நானும் எங்கள் அம்மா வயிற்றில் புளிய கரைச்சிட்டு தான் உட்காந்து, எங்கே சண்டை நடக்க போகுது அப்படி தான் இருந்தோம். எங்கே கேஸ் விழ போகுது, எந்த கோர்ட்டுக்கு போகணும், எப்படி எடுக்கணும் அவனுங்களா, இந்தமாதிரி தான் யோசிச்சுட்டு இருந்தோம். இன்றைக்கி தெருவில் எல்லாரும் அதை சுற்றுறாங்க. கர்த்தர் அந்த காரியத்தை வந்து எங்கள் தம்பிங்களை விலக்கி வச்சுருக்காங்க. இதுதான் சாபம் நீங்கி இருக்குது. அப்போ இந்த சாபம் பாவலை ஏசப்படாத அது சொன்னாலும் புரிஞ்சிக்க மாட்டுறாங்க. ஆனால் கர்த்தர் கண்டிப்பாக புரிய வைப்பார். ஏன்னா நம்ம பிரயாசப்படி ஜெபிச்சுக்கிட்டு இருக்கோம் என் திருமக்களுக்காக. அப்போ அந்த காரியத்தை முற்றிலும் மாற்றுவார். அப்போ நம்ம என்ன செய்யணும், தேவதார் விஷயத்துக்கு பதிலாக, அந்த முச்செடிக்கு பதிலாக தேவதார் முளைக்கணும்னா என்ன செய்யணும், அந்த சாபத்தை நீக்க டெய்லியும் ஜெபிக்கணும். ஏசப்பட்ட இன்றைக்கி ஒரு நாள் ஜெபிச்சுட்டு போகக்கூடாது. என் குடும்பத்தில் இப்படி ஆதியிலேருந்து எங்கள் அப்பா அம்மா இப்படி இருந்தாங்க, இப்படி திட்டிகிட்டு இருந்தாங்க, அசிங்கமாக பேசிகிட்டு இருந்தாங்க, மற்றவங்க பொருளை அபகரிச்சாங்க, மற்றவங்க சொத்தை அபகரிச்சாங்க. இப்போ நம்மளுக்கு அப்படி இல்லை, மற்றவங்களுக்கு இருக்கும். நிறைய பெரிய பெரிய செல்வந்தரெலாம் உட்காந்துருக்கப்ப அவங்க யோசிப்பாங்களா, எப்படிலாம் நம்ம தாய் தப்ப மற்றவங்கள ஏமாற்றினாங்க, எப்படிலாம் நடந்துக்கிட்டாங்க, எவ்வளோலாம் வட்டி வாங்கினாங்க, எவ்வளோலாம் காசு கொடுத்தாங்க, இதெல்லாம் எவ்வளோ பேரை ஏமாற்றிருப்போம். அதெல்லாம் சொல்லி ஜெபிச்சுக்கிட்டே இருந்தாலும் சாபம் உடையும். இப்போ நான் ஜெபிச்சு என்னுடைய சாபம் உடைஞ்சிடும், என் பிள்ளைங்களுக்கு இருக்குமா? கண்டிப்பாக இருக்கும். அந்த பிள்ளைங்களும் ஜெபம் பண்ணணும். என்னோடய சாபம் என்னோட தான் முடிஞ்சிடும். நான் ஜெபிக்கிறேன், நான் கண்ணீர் விடுறேன். ஆனால் என் பிள்ளைங்களுக்காக நான் கொஞ்சம் ஜெபிச்சுட்டு போயிருப்பேன். ஆனால் அந்த பிள்ளைங்க அதுக்காக ஜெபிக்கணும். எங்கள் பேரண்ட்ஸ்லேருந்து சாபமோ பாவமோ எங்கள்கிட்ட ஜெபிச்சா மட்டும்தான் எல்லாம் போகும். அப்போ இந்த சாபம் போகணுன்னா என்ன செய்யணும், நம்ம நல்லா ஜெபிக்கிறவங்களாக இருக்கணும். அப்போ பாவத்தையும் சாபத்தையும் போக்குற ஏசப்பா மட்டும் நம்மளுக்கு நல்லா தெரியும். எங்கள் வாழ்க்கையை நாங்கள் கண் கூட பார்த்துருக்கோம். அப்போ நீங்கள் கேட்கணும், என் பிள்ளைங்கள்ட்ட ஏன் கூடி போகல,
என் பிள்ளைங்கள்ட்ட ஏன் இது நடக்கலை? குமார்ட்ட இப்போ ராஜேஷை பற்றி நீங்கள் கேட்பீங்க, இப்போ 2 தம்பி நல்லா இருந்தானே, இன்னொரு தம்பிக்கு ஏன் அப்படி நடக்கலை? அவங்க கேட்டு ஆண்டவர் வார்த்தை நிறைய நன்மை பெற்றுக்கிட்டு போயிட்டாங்க. அந்த 10 குஷ்டரோகியில் 2 பேர் தான் திரும்பி வந்து நின்று சொன்னாங்களே, அதுமாரி எங்கள் பாக்கி தம்பிங்க இருந்தாங்க. அவன் என்ன செஞ்சான், நிறைய நன்மை கொடுத்தாங்க ஆண்டவர். ஆனால் என்ன செஞ்சிட்டாங்க, அப்படியே போய்கிட்டே இருந்துட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு நிறைய ஜாதி பிரச்சனை, கௌரவ பிரச்சனை, தன்னுடைய குடும்ப பிரச்சனை, அதெல்லாம் சொல்லிக்கிட்டு ஆண்டவர்கிட்ட வரல. ஆண்டவர்கிட்ட வந்திருந்தால் கண்டிப்பாக அவங்களுடைய சாபத்தை ஆண்டவர் உடைச்சிருப்பார். அது அவங்கள்ட்ட சொன்னால் புரியல, அவங்க கண்டிப்பாக புரிஞ்சிக்கிறதுனால ஆண்டவர் கொடுப்பார். அப்போ நம்ம யோசிப்போம், எல்லாம் சொல்கிறாங்க, அவங்க குடும்பத்தில் இதெல்லாம் நடக்குது, இதெல்லாம் நம்ம கேட்க வேண்டிய அவசியம் இல்லை, இதை பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. என்ன ஆண்டவர் வச்சுருக்காரா, என்ன சரிப்படுத்தி வச்சுருக்காரு, அது போதும். நான் மற்றவங்களுக்காக பாரத்தோடு ஜெபிப்பேன், அவ்வளோ மட்டும்தான். அப்போ தேவதாரு விஷயத்தில் முச்செடி இருக்கும், அந்த முச்செடிக்கு பதிலாக தேவதாரு வச்சோம்னா நம்ம சாபத்துக்காக ஜெபிக்கணும். 4 காரியம் பார்த்தோம். அது மட்டும் இல்லை, அதில் நம்ம பார்த்தோம், தண்ணீர் அதிகம் உள்ள இடத்துல தான் இது விளையணும். அப்போ தாகம் உள்ளவர்களாக இருக்கணும். எப்போதுமே ஏசப்பாவுக்காக ஏங்கணும். ஏசப்பா எப்படியாச்சும் என் தாகத்தை தீர்க்க மாட்டிங்களா? தாகனேண்ணா நம்முடைய ஆத்தும தாகத்தை. ஏசப்பா உண்மையிலே சொல்கிறேன், இந்த ஃபயர் ஆக்சிடெண்ட், இந்த ஏரோப்ளேனில் போனவங்க ஆக்சிடெண்ட்டு, அப்படியே மனசு அவ்வளோ 5 குட்டி குட்டி பிள்ளைங்களாம் இருக்குது. 5 பேர் குடும்பத்தோடு அப்படியே கருகி கட்டையாக போயிட்டாங்க. அப்போ பிசாசு எவ்வளோ கொத்தாக அள்ளிட்டு போகிறான். அப்போ நம்ம எப்படி இருக்கிறோம் பாருங்கள். உண்மையிலே இன்றைக்கி பாஸ்டர் சொன்னாங்களே, சபை மந்தமாயிட்டு, மௌனமாயிட்டு, அந்த மாதிரி ஆயிட்டோமோன்னு எனக்கு யோசிக்க தோணுது. நம்ம சரியாக ஜெபிக்கலையோ, நம்ம தேசத்துக்காக, நம்ம இருக்கிற இடத்துக்காக சரியாக ஜெபிக்கலாண்டவர். அதனால தான் இப்படி ஆக்சிடெண்ட் ஆகிருக்கு. ஏன்னா அப்படியே ஒரு 250 பேர் அப்படி கும்பலாக எரிஞ்சு செத்தா எப்படி இருக்கும்? சாதாரணமாக கூட சாவல. அப்படியே அந்த கோர விபத்தை யோசிச்சு பாருங்கள். நம்ம அக்காவோ, தங்கையோ, நம்ம தம்பியோ, நம்ம அண்ணனோ, நம்ம பிள்ளைங்களோ அந்த ஃப்ளைட்டில் இருந்தால் என்ன ஆயிருக்கும்? நம்ம எப்படி இருந்திருப்போம்? பார்த்துட்டு இருப்போம்ல. ரொம்ப வேதனையாக இருக்குது அந்த காரியம் நினச்சி. அப்போ ஆண்டவர்கிட்ட அந்த கேட்கணும், அந்த ஜீவ தண்ணீரை தாங்க, அந்த தாகத்தை கொடுத்துக்கிட்டே இருங்க. நான் ஆத்துமாவுக்காக ஜெபிச்சுக்கிட்டே இருக்கணும். இப்போலாம் நம்ம ஆத்துமாவுக்காக ஜெபிக்கிறோமோ இல்லையோ, டெய்லி ஜெபிக்கணும், அந்த ஒரு சிந்தை தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன் நம்மளுக்கு. இல்லை, நம்ம வீட்டில் ஜெபிக்கணும், தனிப்பட்ட நேரத்தில் நம்ம குடும்பத்துக்காக ஒரு 1/4 பங்கு ஜெபிச்சா கூட. இப்போ எங்களுக்கு பாஸ்டர் சொல்லி கொடுத்தாங்க, 5 விரல் ஜெபம் சொல்லி கொடுத்தாங்க தெரியுமா? இப்படி சொல்லி கொடுத்தாங்க, ஊழிய வகுப்பில் சொல்லி கொடுத்துருப்பாங்க. முதலாவது எனக்கு, என் குடும்பத்துக்கு, மற்றது இந்த காரியம் குடும்பத்துக்காக எதை சொன்னாங்க, இது உயர்வாக இருக்கிறவங்களுக்குன்னு ஒரு 5 காரியம் சொல்லி கொடுத்தாங்க. அது நீங்கள் பார்த்தீங்கன்னா பாஸ்டர்கிட்ட கேட்டால் நீங்கள் பைபிள் கிளாஸ் போனால் தெரிஞ்சுக்கலாம். நான் எழுதியெல்லாம் வச்சுருக்கேன், மறந்துட்டேன். அப்போ முதலாவது நம்மளுக்கு கொஞ்ச நேரம் ஜெபிச்சுட்டு, மற்ற செல்வந்தர்களுக்கு, டாக்டருங்களுக்கு, பெரிய பெரிய அதிகாரிங்களுக்கு, இவங்களுக்காக ஜெபிக்கணும். ஜெபம் மட்டும்தான் மாற்றமாக மாட்டாதா? நீங்கள் எஸ்தர் புஸ்தகத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஆச்சரியமாக இருக்கும். ஒரே ஒரு தனி மனுஷி எஸ்தர் மட்டும்தான், எஸ்தர் ராஜாத்தி, அந்த யூத குலத்தையே காப்பாற்றிருக்காங்க. அப்போ பைபிளில் அந்த அம்மாவுக்கு செஞ்சவங்க நம்மளுக்கு செய்ய மாட்டாரா? ஏன்னா அந்த அம்மா அந்த தாகம் இருந்துச்சு, என் யூத மக்களை காப்பாற்றணும், என் யூத தேசத்தில் உள்ள மக்கள் அழிஞ்சிடக்கூடாது. எல்லா லெட்டர்லாம் போயிடுச்சு, அவசர லெட்டர்லாம் போயிட்டு. ஆனால் அந்த அம்மாவுக்குள்ள பாரம், நான் ராஜா முன்னாடி போய் நின்று செத்தாலும் பரவாயில்ல, நான் போய் ஜெபம் பண்ணுவேன், நான் போய் கேட்பேன். ஏன்னா உபவாசத்தோடு போய் ஜெபம் பண்ணாங்க, கேட்டாங்க. அவருடைய கண்களில் கிருபை கிடச்சிது. அந்த யூத குலமே காப்பாற்றப்பட்டுச்சு. நம்ம யூத குலம்லாம் காப்பாற்ற வேணாம், இந்திய தேசம்லாம் காப்பாற்ற வேணாம். நம்மளை கொடுக்குற டைமில் சரியாக ஜெபம் பண்ணி அந்தந்த ஆத்துமாக்களுக்காக பாரத்தோடு ஜெபிக்கிறப்ப என்ன செய்வார்? ஆண்டவர் நம்ம மூலயமா விடுதலை கொடுப்பார். யார் எந்த கூட்டத்து மூலயமா விடுதலை கொடுக்குறா இல்லையோ, நம்ம கூட்டத்து மூலயமா கண்டிப்பாக விடுதலை கொடுப்பாருன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. ஏன்னா நிறைய காரியத்தில் நம்மளுக்கு கொடுத்துருக்காரு. நாங்கள் இங்கே தற்கொலை ஆவிக்காக ஜெபம் பண்ணோம், இதை வரைக்கும் அந்த தற்கொலை ஆவியை நீக்கிட்டார். இங்கே நிறையா இளம் விதவைகள் ஆவி வருது. இப்போ பார்த்திங்கன்னா சின்ன சின்ன பிள்ளைங்களோட வீட்டுக்காரர் இறக்குறாங்க. ஏன்னா அந்த குடிவெறி ஆவியை நம்ம அதுக்காக கடிந்து ஜெபிக்கணும். அதுக்காக தான் 50 ஆவிக்காக ஜெபிக்கிறோம். நம்ம என்ன செய்கிறோம்? தூக்கத்திலே ஜெபிக்கிறோம் அந்த ஆவியை. ஆண்டவர்கிட்ட கிருபை கேட்கணும். ஏசப்பா நல்ல பிரிஸ்கா, ஆண்டவரே நல்ல பாரத்தோடு கண்ணீரோடு கேட்டு பாருங்களேன். அந்த குடியின் ஆவி, ஏசப்பா எங்கள் தெருவில் குடி விற்கிறவங்க, அந்த மதுபானம் பருகிறவங்க, அந்த போதைப் பொருளுக்கு அடிமையாக இருக்கவங்க, கண்டிப்பாக பலரும் பிள்ளைங்களாம் வீணாக போயிட்டாங்க. நாங்கள் அன்னைக்கு நின்று பேசிகிட்டு இருந்தோம் இரவு ஜெபத்துக்கு போகிறப்ப. பெரியவங்களும் இல்லை, ஒரு டெத்தை அடக்கம் பண்ண பெரிய பெரிய தலைங்க இல்லை. நாங்கள் சின்ன பிள்ளையாக இருக்கப்போ அவ்வளோ வயசானவங்க கூடி அந்த சாவை இப்படி எடுக்கணும் அப்படி எடுக்கலாம் பேசுவாங்க. அவ்வளோ பேர் உட்காந்துருப்பாங்க. இப்போ யாரையும் பார்க்க தன்மை குறைஞ்சி போச்சு. ஆனால் நம்மளுக்கு அந்த நிலமை வந்துடக்கூடாது, நம்ம பிள்ளைங்களுக்கு வந்துடக்கூடாது, நம்ம தெருவில் இருக்கவங்களுக்கு வந்துடக்கூடாது. அதுக்கு நம்ம பாரத்தோட ஜெபம் பண்ணால் மட்டும்தான் என்ன செய்ய முடியும்?
அந்த காரியத்திலேருந்து மீட்க முடியும். அப்போ நம்ம தேவதார் விருட்சம் போல் இருந்தால் முதலாவது நம்ம தாழ்த்தணும், நம்மளை தாழ்த்தி கொண்டே இருக்கணும். நம்மளுக்கு ஒரு விஷயம் இது நல்லா செஞ்சிட்டிங்க நம்ம அப்ரிஷியேட் பண்ணால் அது கர்த்தருக்கு உள்ளது தவிர எனக்கு தேவையே இல்லை ஏசப்பா. அந்த காரியம் என் மனசுக்குள்ளே குத்திக்கிட்டே இருக்கக்கூடாது. நான் இப்படி செஞ்சிட்டேன் அந்த பெருமைக்கு நான் போயிடவே கூடாதாண்டவரே. எப்பொழுதும் உங்கள் பாதத்திலேயே உட்காந்துருக்க அந்த கிருபை, அந்த தாழ்த்தி நான் ஜெபிக்கிற அனுபவத்தை மட்டும் அந்த தேவதார் விஷயத்துக்குள்ள கிருபை எனக்கு தாங்க. அந்த ஆயக்காரன் எப்போது சொன்னானே நான் ஒரு பாவி, நான் பாவின்னு, கண்டிப்பாக நான் பாவின்னு சொல்லி ஜெபிக்கிற இடத்துல இருக்கணும். அது மட்டும் இல்லை, அதாவது இசைக்கருவியாக அவருடைய கரத்தில் இருக்கணும். எப்படி இருக்கணும்? இசைக்கருவி அநேகரை மகிழ்ச்சி படுத்துகிற இடத்துல நம்ம போனாலே அந்த குடும்பம் மகிழ்ச்சி ஆகிட்டு சந்தோஷமாயிட்டு, இவங்க வந்தாலே ஜாலியாக இருக்குது, இவங்க வந்தாலே ஆண்டவர் வார்த்தை கேட்டுக்கிட்டே இருக்கணும் போல் இருக்குது. அது போல் ஒரு இசைக்கருவியாக வைக்கணும். அந்த கருவியை அப்படி மட்டும் இல்லாதபடிக்கு ஆண்டவர் பாதத்தில் நல்லா நம்ம முழங்கால் படிட்டு நல்லா கரங்களை தட்டி நல்ல வாய்களை நல்லா விரிவாக திறந்து ஜெபிக்கிற நல்லா பாடுறப்ப என்ன செய்யும்? அந்த இசைக்கருவியாக நம்ம ஆண்டவர் பாதத்தில் இருப்போம். அது மட்டும் இல்லை, நிறைய பிசாசுகளை துரத்துகிற அந்த கருவியாகவும் அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் மூலயமா அந்த கருவியை துரத்துகிற பிள்ளைகளாகவும் நம்ம வச்சுருப்பார். அது மட்டும் இல்லை, ஆலயத்தோட பாதுகாப்பு நம்ம ஒருத்தவங்களுக்கு என்ன செய்யணும்? அந்த பாதுகாப்பை கொடுக்குற அந்த உணர்வை கொடுக்குற பிள்ளைகளாக நம்ம இருக்கணும். அந்த தேவதார் விஷயம் இருக்கிறது போல். அது மட்டும் இல்லாதபடி முச்செடி எங்கெல்லாம் சாபம் இருக்குதோ அங்கெல்லாம் தேவதார் விருட்சம் வளர்கிறதுக்கு நம்ம ஜெபிக்கிறவங்களாக இருப்போம். அப்போ தான் அந்த சாபத்தை பார்க்க, அந்த சாபம் இல்லாதபடி செய்யலாம். இப்போ நம்ம தெருவில் எவ்வளோ சாபம் இருக்குது. உண்மையிலே இங்கே ஜெபிக்க வந்திருக்கப்ப இப்போ 15 வருஷம் ஆக போகுது. பார்த்திங்கன்னா வேலையே இல்லாத இருந்தாங்க. ஒருத்தங்க பக்கத்து வீட்டில் குழம்பு கொடுங்க, உங்கள் வீட்டு இரவாணத்தில் படுக்கட்டா, அப்படிலாம் கேட்டுட்டு இருந்த காலம் போய் இப்போ இன்றைக்கி எல்லாருமே கவர்மெண்ட்டில் அந்த கான்ட்ராக்ட் வேலை செய்கிறாங்க, சம்பாதிக்கிறாங்க, சாப்பிட்றாங்க, நல்லா கடையிலே வாங்கி சாப்பிட்றாங்க, வீட்டில் கூட ஆக்கி சாப்பிட்றதில்ல. நல்லா கறி, ஃப்ரைட் ரைஸு, அது இதுன்னு எல்லாம் வாங்கி சாப்பிட்றாங்க. சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா ஒரு நேரத்தில் இந்த ஜபத்தில் பார்த்தோன்னா அவங்க பட்னியாக பிள்ளைங்க படுத்துருக்கும். இப்போ அந்த நிலமையெல்லாம் மாறி ஆண்டவர் அவங்கள செழிப்பான இடத்துல வச்சுருக்காங்க. அதை பிரயோஜனப்படுத்திக்க தெரியல தவிர பாக்கி எந்த காரியமும் இல்லை. அப்போ அந்த சாபத்துக்காக ஜெபிக்கணும். அது மட்டும் இல்லை, எப்போதும் ஆத்துமாவுக்காக பரிந்து பேச அந்த தாகத்தோடு இருக்கிற அந்த செடி எப்போதுமே தண்ணீருக்குள்ளே தான் இருக்குமா. அதுக்கு ஏன்னா தாகம் இருந்துக்கிட்டே இருக்குமா. அதனால் அது வெளில போயிடுச்சுன்னா அந்த மரம் என்ன செய்யணும்? செத்து போயிடுமா, நிறைய வெயிலெலாம் பட்டா. அப்போ அது அந்த தாகத்திலே இருக்குன்னா தண்ணீருக்குள்ளே இருக்கணுமா. அப்போ அந்த தாகத்தோடே நம்ம இருக்கணும். அந்த ஏசப்பான்ற அந்த ஜீவ ஊற்றுக்குள்ளே நம்ம இருக்கிறப்ப அந்த தாகத்தை பெற்றுக்கொண்டு அநேக ஆத்துமாக்கள் ரட்சிக்க நம்ம மட்டும்தான் காரணமாக இருக்கணும். வேறு மற்ற விக்கிரகத்தை கும்பிட்றவங்களாம் காரணமாக இருக்க மாட்டாங்க. ஏசப்பா கும்பிட்றவங்க மட்டும்தான் எல்லாருடைய ரட்சிப்புக்கும் காரணமாக இருப்பாங்க. எல்லாரையும் அவங்களால மட்டும்தான் கர்த்தருக்குள்ளே மீட்டு கொண்டு வர முடியும். அந்த நம்பிக்கையோட இந்த தேவதார் விஷயத்தை போல் நம்ம இருப்போமானா அந்த தேவதார் விஷயத்துக்கு ஒரு நல்ல பேர் கொடுத்தாங்க, மகிழ்ச்சியும் இனிமையுமா இருந்துச்சான். அதை போல் நம்முடைய வாழ்க்கையை ஆண்டவர் மகிழ்ச்சியும் இனிமையாக வச்சு அந்த பரலோகத்துக்குள்ள பிரஜைகளாய் நம்மளை வைப்பார். நம்ம வெறுங்கையே போகாதபடிக்கு நம்ம திரளான ஆத்துமாக்களோட ஆண்டவர் போக செய்வார்.